रहमतुल्लाहि व बरकातुहू इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नसल्ली अला रसूलिल करीम अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाह फ़िल क़ुरआनिल मजीद व तंज़ीलिल अलीम अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम वल अस्र इन्नल इंसाना लफ़ी ख़ुस्र इल्लल लज़ीना आमनु व अमिलुस सालिहाति व तवासौ बिल हक़्क़ि व तवासौ बिस सब्र इन्न अस्तग़ल हदीस किताबुल्लाह व अहसनल हदी हदी मुहम्मदिन सल्लल्लाहु अलैहि वसल्लम वशर्रुल उमूर मुहदसातुहा वकुल्ल मुहदसतिन बिदअ वकुल्ल बिदअतिन ललाला वकुल्ल ललालतिन फिन्नार. ஏகனாகிய அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து சத்திய மார்க்கத்தை சத்தியமாகவே எடுத்து சொன்ன எங்கள் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லி இந்த நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்கிறேன். அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, இது வளமையான நிகழ்ச்சி போல இல்லாமல் ஒரு உளவியல் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி. அப்போ உங்களோட மைண்டை உங்களுக்கு செட் பண்ணிக்கொள்ளலாம். வளமையாக எல்லா இடங்களையும் அதிகமாக பயான்கள் நடக்கும். கண்டிப்பாக என்ன செய்யணும்? பயான்கள் அது கேட்க தான் வேணும். அப்பொழுதுதான் நிங்களிடையே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். இருந்தாலும் எப்பொழுது பார்த்தாலும் என்ன செய்ய முடியாது, அதே ஸ்டைலில் போக முடியாது இல்லையா? அதனால் இன்றைக்கு ஒரு உளவியல் நிகழ்ச்சி, இது ஒரு சைக்காலஜி ஒரு ஸ்டைலில் என்ன செய்யும் இந்த நிகழ்ச்சி போகும். அதற்காகத்தான் உங்களுக்காக ஒரு ப்ரெசன்டேஷன் போடப்பட்டிருக்குது. இந்த ப்ரெசன்டேஷனில் என்ன விஷயங்கள் உங்களுக்கு சொல்லப்படுவதோ இருக்குதோ அதை என்ன செய்ய முடியுமான அளவுக்கு நோட் பண்ணிக்கோங்க, சரியா? அதாவது வெறுமனே காதுகளால் கேட்டு ஆமாம் நல்லா தான் சொன்னார் அப்படின்ட்டு போகாமல், எது சொல்லி தரப்படுதோ எது ப்ரெசன்டேஷனில் இருக்குதோ அதை என்ன செய்யுங்க, நோட் பண்ணிக்கோங்க. அதை என்ன செய்யுங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எதையும் நீங்கள் என்ன செய்யணும், புரிஞ்சு செயற்படுத்தணும். அது உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கணும். ஒரு காரியத்தை நீங்கள் செய்கிறீங்கன்னா அதில் உங்களுக்கு பயன் என்பது இருக்கணும், சரியா? வெறுமனே ரசிச்சுட்டு கேட்டுட்டு ஒரு காதால் கேட்டுட்டு இன்னொரு காதால் விட்டுட்டு போயிடக்கூடாது, சரியா? இப்படி தான் ஜும்மாக்கு 2 பேர், நிறைய பேர் போரிக்கிறாங்க ஜும்மா குத்துபாக்கு. அதில் ஒரு 2 பேருன்னு ஒரு செய்தி என்ன அப்படின்னா, இவர் 2 பேரும் பயானை கேட்குறாங்க. மௌலவியும் அழகாக என்ன செய்கிறாரு, கத்திபும் என்ன செய்கிறாரு, அழகாக பயான் பண்ணுறாரு. இப்போ இவங்க 2 பேரும் வெளியே வர்றாங்க. பயான் முடிஞ்சு என்ன செய்கிறாங்க, பயான் முடிஞ்சு வெளியே வர்றாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறமாக அந்த ஒரு ஆள் இன்னொரு அவரோட நண்பரை பார்த்து நண்பர்கிட்ட கேட்டாரா, நண்பர்கிட்ட சொன்னாராம், மௌலவி இன்றைக்கு ரொம்ப சூப்பராக பேசினாரு, நல்லா அழகாக இருந்துச்சு, எனக்கு சும்மா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு, நல்லா அழகாக பேசினாரு அப்படின்னாராம். மற்றவர் சொன்னார், ஆமாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு இல்லையா அப்படின்னா அவர் வேறு சொன்னாராம். இப்போ இந்த 2 பேர் ஒரு கொஞ்சம் முன்னுக்கு நடந்து போன பிறகு அந்த ஆரம்பத்தில் சொன்னால் இருக்கிறார் இல்லையா, அவர் கேட்டாராம் மற்றவர்கிட்ட, அவர் அப்படி என்ன சொன்னாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை அதைத்தான் நான் உங்கள்கிட்ட கேட்க நினைச்சேன்டார். அப்போ இந்த 2 பேர் என்ன செஞ்சிருக்கிறாங்க, மௌலவி ஊன்னு சொல்லி கையை இங்கே என்னது அவட ஆக்ரோஷமாக பேசுறத கவனிச்சிருக்கிறாங்களே தவிர ஏதோ சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு என்ன செய்யலை, பார்க்க இல்லை. அப்போ அதில் ஏதாவது ஒரு பிரயோசனம் இருக்குதா? எந்த பிரயோசனமுமே இல்லை. அதனால் என்ன செய்யுங்க, அதனால் பிரயோசனப்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் வெற்றியாளர்கள் தோல்வியாளர்கள் இருக்கிறாங்க. வாழ்க்கையில் வெற்றியாளர்கள் யார் தெரியுமா பிள்ளைகள்? அந்தந்த சந்தர்ப்பங்களை சரியாக யூஸ் பண்ணினவர்கள் வெற்றியாளர்கள். சந்தர்ப்பத்தை தவற விட்டவர்கள் தோல்வியாளர்கள். தமிழில் நாங்கள் சொல்லுவோம், எனக்கு கேட்டால் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னு என்ன, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்னா இப்போ என்ன செய்யுது, நீங்கள் நிறைய தூசி ஊத்தாதெல்லாம் இருக்குது கூட்டணும், அந்த பக்கமாக காற்று என்ன செய்யுது, காற்றடிக்கிற நேரம் ஈஸியாக உங்களுக்கு கொஞ்சம் கூட்டிடலாமா இல்லையா? ஈஸியாக கூட்டிடலாம். அது மற்ற நேரம்னு சொன்னாக்க மெதுவாக அதிகமான நேரம் அதுக்கு தேவைப்படும், சரியா? அது எதுக்கு சொல்லப்பட்டதுன்னு கேட்டால், சந்தர்ப்பங்களை பயன்படுத்த உரிய முறையில் சரியான முறையில் பயன்படுத்துவர்கள் வெற்றியாளர்கள், சரியா? அந்த அடிப்படையில் இந்த சந்தர்ப்பத்தை உங்களுக்கு இந்த பள்ளிவாசல் ஏற்பாடு செய்து தந்திருக்கிறாங்க. எனவே
உரிய முறையில் பயன் பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டவனாக நிகழ்ச்சிகளுக்கு போகும். சரியா? சரி. டாபிக் லேர்னிங் சீக்ரெட்ஸ், கற்றலின் ரகசியங்கள். இப்போ எல்லாரும் நான் நினைக்கிறேங்க ஒரு கிரேட் 8, 9, 10 அப்படி தானே? கிரேட் 8ல இருந்து அதுக்கு மேலே இருக்கிறாங்க. ரைட். அப்படி என்ன செய்கிறாங்க? எல்லாம் இருக்கிறாங்க. இப்போ தான் நாங்கள் கற்றலோட ரகசியத்தை படிக்க வந்திருக்கோம். ரைட். எப்படி நாங்கள் படிக்கிறது, எதுக்காக நாங்கள் படிக்கணும் அப்படின்னு சில அடிப்படையான சில விஷயங்களை நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். அடுத்த கிளிப்பை போடுங்க. என்ன மற்ற கிளிப்பை போடுங்க. சரி, முதலாவது ஒரு கேள்வியோட என்ன செய்கிறேன், இந்த நிகழ்ச்சியை வந்து ஆரம்பிக்கிறேன். கேள்வியோட நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறேன். Why should we study? நாங்கள் எதற்காக படிக்க வேண்டும்? ஸ்கூலுக்கு போய் 11 வருஷம் 13 வருஷம் படிக்கிறோமா இல்லை? கிரேட் 1ல இருந்து O level வரைக்கும் A level வரைக்கும் ஸ்கூலில் போய் என்ன செய்கிறோம்? ஸ்கூலில் போய் படிக்கிறோம். எல்லாரும் இப்போ படிச்சு கொண்டு இருக்கிறீங்க. சரியா? எதற்காக நீங்கள் படிக்கணும்? இதுதான் கேள்வி. யாருக்கு சரியான பதில் சொல்லலாம்? யாருக்கு சொல்லலாம்? பிள்ளைகள், ஒரு விஷயத்த ஒன்று நான் சொல்லி தரேன். என்னன்னு கேட்டால், 2 பேர் கல்வியில் முன்னுக்கு வரவே மாட்டாங்க. யார் 2 பேர் தெரியுமா? ஒன்று வெக்கப்படக்கூடியவங்க, இன்னொன்று பெருமை அடிக்கிறவங்க. வெக்கப்படுறவங்க யாரு? இதை போய் நான் போயிட்டு கேட்டால், இதை நான் வாய் திறந்து சொன்னால் பிள்ளையாச்சுண்டா என்ன நடக்குமோ, ஆனால் பேசாமல் அமுக்கு முட்டை மாதிரி அப்படியே இருக்கும். சரியா? அப்படி இருக்கிறவங்க வெக்கப்படக்கூடிய ஆட்கள். பெருமை அடிக்கிற, எனக்கு எல்லாமே தெரியும், நான் போயிட்டு யார்கிட்ட இவர்கிட்டலாம் பேசுறதுக்கு எனக்கு டைம் இருக்குதா அப்படின்ற பெருமை அடிக்கிறவங்க. இந்த 2 பேருமே என்ன, இந்த 2 பேருக்கும் வந்து கல்வி என்பது சரியான முறையில் அமையாது. அதனால் என்னை உங்களோட ஒரு சகோதரனாக நினச்சி உங்களோட நானோட பேசுகிறதுக்கு தயங்குவீங்களா? நானோட பேசணுமோ, அவரோட எப்படி நான் பேசுகிறேன் அப்படி தயங்குவீங்களா? தயங்க மாட்டீங்க. அந்த மாதிரி என்ன செய்யலாம், உங்களுடைய கருத்துக்களை உங்களுக்கு சொல்லலாம். நான் ஒரு கேள்வி கேட்குறேன்னா பதில் சொல்லுங்கள். சார், இதுக்கு தான் நாங்கள் படிக்கிறோம். சரியோ பிள்ளையோ உங்களுடைய கடமை முயற்சி செய்கிறது தான். ஆன்சர் சரியாக இருக்கலாம், தவறாக இருக்கலாம், பிரச்சனை இல்லை. மனிதன் எப்படிப்பட்டவன்? தவறுகளை திருத்திக் கொள்றவன் தான் மனிதன், பிழைகளை திருத்திக் கொள்றவன் தான் மனிதன். அல்லாஹ் கூட எப்படி விரும்புகிறான், ஒரு மனித சமுதாயம் வந்து 100% எந்த பிழையுமே செய்யலைன்னு சொல்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. ஒரு சமுதாயம் பிழையே செய்ய மாட்டேன்னு வைங்களேன் அப்படின்னு சொன்னா அந்த சமுதாயத்தை அல்லாஹ் அழிச்சு போட்டுருவானா. பிழை செய்யக்கூடிய சமுதாயத்தை அல்லாஹ் என்ன செய்வானா, பிழை செய்யக்கூடிய சமுதாயத்தை உருவாக்கி அதுல இருந்து திருந்தி கொள்றவங்க, அதுல இருந்து தன்னைத்தானே சரி செஞ்சு கொள்றவங்களாக அதைத்தான் எல்லாம் விரும்புறான். அந்த மனிதர்கள்ட்ட என்ன செய்யணும், என்னிட்ட பாவமன்னிப்பு கேட்கணும், தவறுகளை திருத்திக் கொள்ளணும் அப்படின்றத வந்து இறைவன் விரும்புறான். சரியா? அந்த அடிப்படையில் பிள்ளைகள் இப்ப கேள்வியோட நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறோம். எதற்காக பாடசாலைக்கு போய் கல்வி நடவடிக்கைகளில் ஈடுபடுறீங்க? எதற்காக நீங்க படிக்கணும்? ரொம்ப சிம்பிளான ஆன்சர். மலையை உடைக்கிற அளவுக்கு இது ஒரு பெரிய விஷயமே அல்ல. என்ன? வாழ்க்கையை நல்ல முறையாக மாற்றிக்கொள்வதற்கா? சரி, ஓகே, உட்காருங்க. இதை விட அழகா பதில் சொல்லலாம். உங்க பேர் என்னம்மா? சஜிஹாவா? சரி, சகோதரி சஜிஹா சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னு கேட்டா, வாழ்க்கையை வந்து நல்ல முறையை மாற்றிக்கொள்வதற்கு நான் ஸ்கூலுக்கு போய் படிக்கிறேன் அப்படின்றது அவங்களோட ஆன்சர். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். வேறு பதில்கள் சொல்லுங்கம்மா. அது ஒரு இபாதத். நான் படிக்கிறதுனால அல்லாஹ் என்ன செய்கிறான், எனக்கு நன்மையை தருகிறான், அதனால் நான் படிக்கிறேன். சரி, அதுவும் சரி. அவங்களோட பேர் என்னம்மா? இல்மாவா? இல்மா. அப்ப சகோதரி இல்மா சொல்லியிருக்கிறாங்க வந்து, நான் இபாதத், அதுக்காக தான் நான் என்ன செய்கிறேன், அதுக்காக தான் நான் படிக்கிறேன். சரி, அதுவும் ஒரு பக்கத்தில் வைப்போம்.
இபாதத்தை மாற்று கருத்து இல்லை. படிக்கிறது என்பது என்னது? இபாதத் தான். இஸ்லாமிய வரையறைக்கு மாற்றம் இல்லாம, இஸ்லாமிய ஷரியத்துக்கு மாற்றம் இல்லாம ஒரு கல்வி அமையுமாக இருந்தால், அந்த கல்வியின் மூலமாக பிரயோசனம் என்று இருக்குமாக இருந்தால் அது இபாதத் தான், அது டவுட் இல்லை. சரியா? அது இபாதத் தான். ஆனா அது இஸ்லாமிய ஷரியாக்கு மாற்றமானதாக இருந்தால் அது என்னது? அது ஹராம், அது கூடாது. இப்போதான் ஒரு கல்வியை வைக்கிறேன், என்னது இன்னைக்கு என்னது மியூசிக் பாடநெறி, ஆர்ட் அந்த என்னது மியூசிக் கோர்ஸ் அப்படின்னு வைக்கிறான். இது படிக்கலாமா? இது எங்களுக்கு ஹலாலா? இல்லை, ஹராம். ரைட்? சரி, அப்போ அப்படி படிச்சிங்கன்னா அது ஹராத்தில் போயிடும். இன்னும் ஒரு சந்தர்ப்பம் தாரேன். யாராவது யார் சொல்றீங்க? சொல்லுங்க. வாழ்க்கையில் துணிந்து முன்னுக்கு வரக்கூடியவங்க வெற்றிகளை சாதனைகளை செஞ்சு கொண்டே முன்னுக்கு வருவாங்க. எல்லா விஷயத்துக்கும் 5 பின்னுக்கு போறவங்க வாழ்க்கையில பின்னுக்கே போய்கிட்டு இருப்பாங்க. வாழ்க்கையில பின்னுக்கு போறீங்களா, வெற்றி நடை போட்டு முன்னுக்கு வர போறீங்களா? முடிவு செய்யும். என்ன, ஒரு ஆளுக்கு சான்ஸ் தர, டைம் போயிட்டு இருக்கு, அடுத்தடுத்த சாப்டர்ஸை பார்க்க வேண்டியிருக்கு. சொல்லுங்கம்மா. எண்ணத்தை அடையவா? இலக்கை அடைய. இலக்கு அடைய. சகோதர பேர் என்னம்மா? ஹைஃபாவா? ஹைஃபா. இலக்கை அடைவதற்காக வேண்டி படிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஹைஃபாவுடைய இலக்கு என்ன? என்ன இலக்கு? இலக்கு அடைகிறதுக்கு ஏதாவது ஒரு இலக்கு இருக்கணுமா இல்லையா? என்ன இலக்கு? எதுமா இலக்கு கொண்டு இருக்கணுமா இல்லையா? இலக்கு அடைகிறதுக்கு நான் இதுக்காக தான் படிக்கிறேன்னு சொன்னா அந்த இலக்கு என்பது என்ன? என்ன உங்களுடைய இலக்கு? அவங்களோட எம்பிஷனை அவங்க இலக்கு என்று சொல்லிக்கிறாங்க. சரியா? என் எம்பிஷனை அடைகிறதுக்காக வேண்டி நான் என்ன செய்யறேன், என் எம்பிஷனை அடைகிறதுக்காக வேண்டி நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, அதுவும் ஒரு சரியான பதில் தான், தவறான பதில் கிடையாது. சரி, இப்போ நான் என்ன செய்கிறேன், ரொம்ப சரியான பதிலை என்ன செய்கிறேன் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். பிள்ளைகள், இப்போ நீங்கள் பாடசாலையில் என்னென்ன பாடங்கள் படிக்கிறீங்க? கணிதம் படிக்கிறீங்க, விஞ்ஞானம் படிக்கிறீங்க, வரலாறு படிக்கிறீங்க, இங்கிலீஷ் படிக்கிறீங்க, இப்படி நிறைய பாடங்கள் இப்படி இருக்குது. சரியா? உதாரணத்துக்கு நீங்கள் படிக்கக்கூடிய பாடங்கள்ல இருந்து நான் சில விஷயங்களை கேட்குறேன். இதெல்லாம் எதுக்கு படிச்சேன்னு நீங்கள் என்ன சிந்திச்சுப்பார். இப்போ விஞ்ஞான பாடம் படிக்கிறீங்க. விஞ்ஞான பாடத்தில் தண்ணிக்கு என்ன குறியீடு, என்ன சொல்லுவீங்க? H2O. H2Oன்னா என்னது? தண்ணி. தண்ணிக்கு சொல்றீங்க. இப்போ தண்ணிக்கு H2Oன்னு சொல்றது குறியீடு படிச்சுட்டீங்களா இல்லையா? சரி, இதை படிச்சு யாராவது உங்களுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்திருக்கிறீங்களா? இப்போ உங்களுக்கு தெரியும் H2O. வீட்டுக்கு வர்றீங்க, ஸ்கூலை விட்டு, நோன்பு அல்லாத காலம் வச்சுக்கொள்வோமே, ரொம்ப தாகமாக இருக்குது, உமா எனக்கு கொஞ்சம் H2O தாங்க கேட்டுக்கிறீங்களா? இல்லை, நேற்று வரைக்கும் இந்த புள்ள நல்லா தான் இருந்துச்சு, இன்றைக்கு என்னமோ ஆவிச்சு. அப்படிதானே? அந்த மாதிரி தான் என்ன செய்வாங்க, அந்த மாதிரி தான் இது பண்ணுவாங்க. சரி, அதே மாதிரி கணித பாடம் படிக்கிறீங்க, மேத்தமேட்டிக்ஸ். அதில் வட்டம், சதுரம், பையார் வர்க்கம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் முக்கோணம் அப்படி நிறைய விஷயங்கள் படிக்கிறீங்க. கிராஃப், வரைவுகள் நிறைய வருது இல்லையா? அதெல்லாம் படிக்கிறீங்க. சரி, உங்கள் வாப்பா பிஸ்னஸ் பண்ணுறாரு, 10 லட்ச ரூபா பிஸ்னஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி தான் நடந்துச்சு, எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருதுன்னு மகள் சொல்லுங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு 4 வட்டம், 3 முக்கோணம், ஒரு சதுரம் அப்படின்னு சொல்ல போறீங்களா? இல்லை. அப்ப எதுக்கு இதெல்லாம் படிச்சீங்க? எப்பயோ செத்து போனவன் தாது சேன மன்னன் படிக்கிறீங்க, துட்டுகேமனு மன்னன் படிக்கிறீங்க, காஷ்யப்ப மன்னன் படிக்கிறீங்க. எப்பயோ இந்த காலத்துல எவனை பத்தி சொன்னாலும் பரவாயில்லை, எப்பயோ செத்து போனவன் வச்செல்லாம் நமக்கு பாடம் எடுத்துட்டு இருக்கிறாங்க ஸ்கூல்ல. இதெல்லாம் தேவையா? தலை வீதி படிக்க வேண்டியிருக்கு இதெல்லாம் அப்படின்னு நிறைய பேர் என்ன செய்றீங்க அப்படின்னு நிறைய பேர் படிக்கிறீங்க. என்னைக்காவது சிந்திச்சு பார்த்தேன், இதையெல்லாம் நான் ஏன் படிக்கிறேன்,
இதெல்லாம் எதுக்கு எங்களுக்கு படிச்சு தராங்க? என்னைக்காவது சிந்திச்சு பார்த்தீங்களா? சரி, இப்போ அதுக்கான பதிலை நான் உங்களுக்கு சொல்றேன். சரியா? ரைட். பிள்ளைகள், உங்க வீட்டில் கத்தி இருக்குதா? சமையல் அறையில், கிச்சன்ல கத்தி இருக்குதா? கத்தி இல்லாத வீடு இருக்காது, அப்படிதானே? கண்டிப்பா என்ன செய்யும்? கத்தி என்பது இருக்கு. சரி, இந்த கத்தி கூர்மையாகணும் என்றால் நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க மேம். என்ன செய்யணும்? என்ன செய்வீங்க? நம்ம கத்தியே பிடிச்சது இல்லையா? பொம்பளை பிள்ளைகள் தான் நீங்கெல்லாம். கத்தியே பிடிச்சது இல்லையா? உமாக்கு ஹெல்ப்பே பண்ணது இல்லையா? கத்தி ஷார்ப்பாக கூர்மையாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? என்ன செய்வீங்க? ஷார்ப் பண்றதுக்கு என்ன செய்வீங்க? தீட்டணும். எதுல தீட்டுறது? கல்லுல அல்லது அதுக்குரிய மெஷின்ல அழகான முறையில் தீட்டினா நல்லா என்ன செய்யும்? நல்லா ஷார்ப்பாக என்ன செய்யும்? நல்ல ஷார்ப்பாக இருக்கும். அப்படிதானே? சரி, ஷார்ப் இல்லாத கத்தியை வச்சு காய்கறியை வெட்ட போனீங்கண்டா வட்டக்காய் எடுத்துட்டு வட்டக்காயோட சண்டை பிடிக்கணும். வெட்டுறேன் 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 வெட்டுறேன், வெட்ட மாட்டேங்குது. அல்லா, இதோட நான் பண்ற பாடு. அல்லாஹு. அப்படிதானே? ஆனா இது ஷார்ப்பான கத்தியாக இருந்தா ஒரே வெட்டு, போ வெட்டியாச்சு. அப்படிதானே? சரி, இப்ப கத்தியே ஷார்ப்பாக இருக்கணும்னு சொல்லுங்க. ஏன் கத்தி ஷார்ப்பாக இருக்கணும்? ஏன் கூர்மையாக இருக்கணும்? அப்பதான் அது டக்கு டக்கு என்ன செய்யலாம்? வெட்டலாம். எங்களோட காரியத்தை எல்லாம் இலகுவாக சமையல் வேலை இதாட்டி அந்த வட்டக்காய் வெட்டுறதுக்கு 1 மணி தியாலம் தேவையில்லை. ரைட்? இது ஒரு செகண்ட், ஒரு வெட்டு கட்டாஸ். அப்படிதானே? சரி, இந்த மாதிரி தான் பிள்ளைகள் உங்களுடைய மூளை எங்க இருக்குது? இருக்குதா? தெரியுமா? ஷூரா இருக்குதானே? சரி, அதுலயும் ஒரு கேள்வி கேட்போம். சரி, மனிதனுக்கு எத்தனை மூளை இருக்குது? யாருக்கு சொல்லுங்க? சொல்லுங்கம்மா, தைரியமா சொல்லுங்க, அதெல்லாம் பிழை இல்லை. சொல்லுங்க. 2 மூளை. சகோதரியோட பேரு பேர் என்ன சொல்லுங்க? ஆயிஷா. சகோதரி ஆயிஷா சொல்லிட்டாங்க மனிதனுக்கு 2 மூளை இருக்குது. சரி, வேற 2 மூளைன்னு சொல்றவங்க? சரி, 1 மூளை தான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க? அவங்க பரவாயில்லை, எனக்கு 2 மூளை சரி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. மற்றவங்க என்னது? அப்படி மூளை கை உயர்த்துறல சொல்றது இல்லை, நமக்கு தான் மூளையே இல்லை, எப்படி சொல்றது? அப்படியா? சரி, மனிதர்களுக்கும் சரி எல்லா ஜீவராசிகளுக்கும் சரி மூளை என்பது எத்தனை தான்? 1 தான். ஆனா அந்த சகோதரர் 2ன்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னன்னு கேட்டா, அந்த ஒரே மூளையில 2 பகுதி என்ன செய்யுது? 2 பகுதி இருக்குது. இதுக்கு நாங்க லெஃப்ட் பிரெயின் என்றுவோம், இதுக்கு நாங்க ரைட் பிரெயின் என்று சொல்லுவோம். இந்த பகுதியை லெஃப்ட் பிரெயின் என்று சொல்லுவோம், இதை நாங்க ரைட் பிரெயின் என்று சொல்லுவோம். சரியா? இது சொல்றது லாஜிக்கல் யூனிட். தர்க்க விஷயங்களை படிக்கிறதுனால டெவலப் ஆகிறது எங்களுடைய லெஃப்ட் பிரெயின். அதே மாதிரி கலை விஷயங்கள் சம்பந்தமா, இலக்கியம் கலை சம்பந்தமான விஷயங்களை படிக்க படிக்க டெவலப் ஆகிறது எங்களுடைய ரைட் பிரெயின். இந்த பிரெயின் 2 செக்ஷனையும் டெவலப் பண்றது தான் பாடசாலை கல்வியோட முக்கியமான நோக்கம். நீங்க கணிதம் படிக்கிறீங்களா, விஞ்ஞானம் படிக்கிறீங்களா, லாஜிக் படிக்கிறீங்களா, அக்கௌண்ட்ஸ் படிக்கிறீங்களா, இங்க நல்லா என்ன செய்யுது? இந்த பிரெயின் நல்லா டெவலப் ஆகுது, நல்லா ஷார்ப்பா இருக்குது, நல்லா கூர்மையாகுது. கத்தியை பிடிச்சி கல்லுல உரசுற மாதிரி. மூளையை ஷார்ப் ஆக்குறேன்னு என்ன செய்யலாது? தலையை மண்டையில ஒன்று போட்டு, கத்தியால மண்டையில ஒன்று போட்டு இருக்கிற மூளையை வெளியே எடுத்து கல்லுல பிடிச்சி உரசுன்னு உரசுறதா? அப்படி செய்யலாது. சரியா? மூளை எடுக்க போக்கோலே மனுஷன் போய் சேர்ந்துருவான். ரைட்? அப்ப என்னது? அப்ப இதெல்லாம் படிக்க படிக்க எங்களுடைய லெஃப்ட் பிரெயின் டெவலப் ஆகும். அதே மாதிரி வரைதல், இலக்கியம், வரலாறு, சரியா, இதெல்லாம் நீங்க படிக்க 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 என்ன செய்யுது? உங்களுடைய ரைட் பிரெயின் என்றது டெவலப் ஆகுது, ஷார்ப் ஆகுது.
அப்ப இது ரெண்டையும் ஷார்ப் ஆகிறதுக்கு தான் இதெல்லாம் படிக்கிறீங்க. எவனோ செத்து போனவனை பத்தி படிச்சீங்க இல்லையா, அதுக்கு ரைட் பிரெயினுக்கு அது தேவை. சரியா? H2O அது இதுன்னு சொல்லி அக்கௌண்ட் வந்த என்னது முக்கோண சதுரம் எல்லாம் படிச்சீங்க இல்லையா, அதெல்லாம் லெஃப்ட் பிரெயின் வந்து டெவலப் ஆகிறதுக்கு அதெல்லாம் தேவை. சும்மா தேவை இல்லாம அதெல்லாம் ஸ்கூல்ல உட்காந்து நீங்க படிச்சுட்டு இருக்கல பிள்ளைகள். என்னைக்காவது யோசிச்சு பார்த்து இதெல்லாம் இன்னத்துக்கு தான் படிக்கிறோமோ தெரியாது. அதெல்லாம் படிக்க தான் வேணும். அது படிக்க தான் என்ன செய்யுது, உங்களுடைய பிரெயின் ஷார்ப் ஆகுது. சரி, இப்ப அடுத்த கேள்வி, பிரெயின் ஷார்ப்பா இருக்கணும். சரி, ஓகே, உண்மைதான், பிரெயின் ஷார்ப் ஆகணும். ஏன் எங்களுடைய பிரெயின் ஷார்ப்பாக இருக்கணும்? ஏன் எங்களுடைய மூளை வந்து கூர்மையாக இருக்கணும் சொல்லலாமா? அது ஏன் ஷார்ப்பாக இருக்கணும்? நல்ல பிள்ளைகள், இப்ப இந்த நான் உங்களுக்கு சொல்லித்தர அடிப்படை உங்களுடைய ஃபியூச்சருக்கான என்னது மிகப்பெரிய ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு அடிப்படை என்பது நீங்க என்ன செய்யுங்க, நீங்க வெற்றி அடைகிறதும் சரி, நீங்க தோல்வி அடைகிறதும் சரி, இந்த பாயிண்ட், திஸ் இஸ் த மெயின் பாயிண்ட், இதான் பாயிண்ட். இந்த பாயிண்டை நீங்க விளங்கி வச்சுக்கொண்டா சரி. என்ன அப்படின்னு கேட்டா, ஏன் உங்களுடைய பிரெயின் வந்து ஷார்ப்பாக இருக்கணும்னு கேட்டா ரீசன், காரணம் என்னன்னு கேட்டா டிசிஷன் மேக்கிங். டிசிஷன் மேக்கிங் தமிழ்ல சொல்லுவோம் என்னது, தீர்மானித்தல், முடிவு செய்தல் அப்படின்னு என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லுவோம். வாழ்க்கையில முக்கியமான தருணங்கள்ல நாங்க எடுக்கக்கூடிய தீர்மானங்கள்ல தான் நாங்க சரியான தீர்மானத்தை எடுத்தால் நாங்கள் வெற்றியை நோக்கி நாங்க போறோம். தவறான தீர்மானத்தை நாங்கள் எடுத்தால் நாங்கள் தோல்வியை நோக்கி என்ன செய்யறோம், தோல்வியை நோக்கி நாங்க போறோம். சரியா? அப்ப சரியான தீர்மானம் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன தேவை, புத்தி கூர்மை என்பது எங்களுக்கு தேவை. எல்லாத்தையும் யோசிப்பீங்க, இதை நான் செய்வோமா, இந்த பிசினஸ் பண்ணுவோமா, இதை செஞ்சா எனக்கு இவ்வளவு லாபம் வருமா, இதுல வரக்கூடிய சிக்கல்கள் என்னது, என்னென்ன பிரச்சனைகள் இதனால் இருக்குது, இந்த பிரச்சனைகள் வந்தா இதை நான் எப்படி சமாளிக்கிறது, என்னென்ன முறைகளை இதெல்லாம் பண்ணுறது அப்படி என்று சொல்லி எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி உங்களோட பிரெயின் உங்களுக்கு தரும். இதை செய், இதை இப்படி பண்ணி, இதை இப்படி பண்ணாது. எல்லாத்துலையும், தொழில மட்டும் இல்ல, தொழில சரி, விளையாட்டுல சரி, படிப்புல சரி, எல்லாத்துக்கும் உங்களுடைய பிரெயின் என்ன செய்யும், பிரெயின் வந்து ஷார்ப்பாக இருந்துன்னு சொன்னாக்கா நீங்க சரியான டிசிஷன் எடுப்பீங்க. உங்களோட வாழ்க்கையிலையும் சரி, நாளைக்கு எல்லாம் நீங்க திருமணம் முடிச்சு பெரிய நீங்க எல்லாம் பெரியவங்களா எங்களைய மாதிரி வரக்கூடிய பிள்ளைகள் எதிர்காலத்துல, அந்த நேரம் குடும்பங்கள்ல வரக்கூடிய சில சிக்கல்கள் வரும். அந்த வரக்கூடிய அந்த நேரத்துல உங்களோட பிரெயின் ஷார்ப்பாக இருந்தா அதை வச்சு நீங்க முடிவு செய்வீங்க. சரியான முடிவு செஞ்சிட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். தவறான முடிவை நோக்கி போயிட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கை அதுல பாதாளத்துல போய் விழும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப டிசிஷன் மேக்கிங் என்ற ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த டிசிஷன் மேக்கிங்கை பெர்ஃபெக்டா செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா யூ ஆர் வின்னர்ஸ். டிசிஷன் மேக்கிங்ல கோட்டை விட்டுட்டீங்கன்னா யூ ஆர் லூசர்ஸ். நீங்கள் தோல்வி அடைந்தவர்கள். நீங்க வின்னர்ஸ் ஆகணுமா லூசர்ஸ் ஆகணுமா? வின்னர்ஸ், வெற்றியாளர்கள். ஓகே, அப்ப அதுக்கு என்ன தேவைன்னு கேட்டா உங்களோட மூளை வந்து என்ன செய்யணும், மூளை வந்து ஷார்ப்பாக இருக்கணும். ஒரே ஒரு உதாரணம், நிறைய உதாரணங்கள் சொல்லலாம், ஆனால் அதுக்கே டைம் போயிடும். சரியா? ரைட். இப்போ சாதாரணமாக நீங்கள் பாருங்க, நிறைய பேர் ஹயர் ஓடுறாங்க இல்லையா, 3 வீல் ஹயர் அப்படின்னு நிறைய பேர் ஹயர். நிறைய பேரோட வாப்பமார்கிட்ட தொழிலாக கூட அது என்ன செய்யும், தொழிலாக கூட அது இருக்கும். சரியா? நிறைய பேர் ஹயர் ஓடுறாங்க தானே. ஹயர் ஓடுறவங்கெல்லாம் மிகப்பெரிய படிப்பு படித்தவங்க எல்லாம், டிகிரி ஹோல்டர்ஸ், டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், அவங்க தான் ஹயர் ஓடுறாங்களா? இல்லை, சாதாரணமாக படிப்பு படித்தவங்க அல்லது படிக்காதவங்க. சரியா? அப்படியான இருக்கிறாங்க. சரி, இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ தியாரில் இருக்குதான்னு தெரியல, கொழும்புல அதிகமாக இருக்குது. ஊபருங்கிறோம், பிக்மிங்கிறோம், தெரியுமா? ஃபோனில் இருக்குது. ஊபர் போடுவோம், பிக்மி போடுவோம். இந்த கம்பெனி சேர்மன், ஊபருடையும் சரி பிக்மியுடையும் சரி சேர்மன், அவன் ஒரு பிரெயின் ஷார்ப்பான ஒரு ஆள். அவன் என்ன செஞ்சான், ஹயர் ஓடுற எல்லாத்தையும் கெதர் பண்ணுவோம். எல்லாத்துக்கும் நான் ஹயர் கொடுக்குறேன், நான் ஹயர் கொடுக்குறேன், எனக்கு கமிஷன் வரணும். நான் எல்லாத்துக்கும் ஹயர் கொடுக்குறேன், கமிஷன் வரணும். இன்னைக்கு லட்சக்கணக்கான ஆட்கள் ஓடுறாங்க, பல கோடிக்கணக்காக அவன் சம்பாதிக்கிறான். ஊபர், பிக்மி எல்லாம். இது வந்து தனியாக அவன் சும்மா தனியாக அவன் ஒரு வெஹிக்கிளை ஓடிக்கொண்டிருந்தேன்னு சொன்னா அவனோட மூளை
அவனுக்கு அதை தான் சொல்றேன். அவனுக்கு அவ்வளவுதான் அவனோட மூளை வந்து ஷார்ப்பாக இருக்குது, டெவலப் ஆகி இருக்குது. ஆனா இவன் படிச்சு பெரிய அளவுக்கு இவனோட பிரெயின் டெவலப் ஆனதால இந்த அளவுக்கு ஒரு நெட்வொர்க் உருவாக்கி மிகப்பெரிய ஒரு பிசினஸாக என்ன செஞ்சிட்டான், மிகப்பெரிய ஒரு சர்வீஸாக வந்து அது கொண்டு வந்துட்டான். சாதாரண பிரெயினுக்கும் டெவலப்ட் பிரெயினுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. சில்லறை கடை போடுறான். சில்லறை கடை போடக்கூடியவங்களாம் பெரிய பெரிய டிகிரி ஹோல்டர்ஸா, பெரிய பெரிய படிப்பு படிச்சவங்களா? இல்லை, சாதாரணமாக படிச்சிருப்பான். சரியா? ரைட். இப்போ இன்னைக்கு நீங்கள் பார்க்குறீங்க நிறைய ஃபுட் சிட்டி, காகில் ஃபுட் சிட்டி, கீல்ஸ் அப்படின்னு நிறைய என்ன செய்யுது, நிறைய இருக்குது. அங்கேயும் மாவு தான் விற்கிறான், இங்கேயும் மாவு தான் விற்கிறான். அங்கே சில்லறை கடையிலையும் சீனி தான் விற்கிறான், இங்கேயும் என்ன செய்யறான், இங்கேயும் சீனி வைக்கிறான். ஆனால் எல்லாத்தையும் ஒரு பிளாட்ஃபார்முக்குள்ளே கொண்டு வரான். பல நகரங்கள், ஒரு நகரத்துக்குள்ளே பல பிரான்ச்சஸ் அடிக்கிறான். சாதாரண சில்லறை கடை வச்சவன்ட மூளை அதை செய்யறதுக்கு மட்டும்தான் அவனுக்கு தோணும். ஆனா ஒரு டெவலப் பிரெயின் அது என்ன செய்யுது, இல்லை ஸ்ரீலங்கா ஃபுல்லா எல்லா இடங்கள்லையும் நான் திறப்பேன், அதுக்கு இதுதான் சிஸ்டம். அந்த சிஸ்டத்தை உருவாக்கி அந்த ஐடியா உருவாக்கினான். இதை உருவாக்கினது அவனுடைய என்னது, டெவலப் ஷார்ப்ட், கூர்மையான அவனுடைய மூளை. சரியா? அது அந்த பெனிஃபிட். அப்ப அதனால அவனுக்கு சக்சஸ் என்பது அதிகம். ஓகே, அப்ப பிள்ளைகள் இப்போ உங்களுக்கு சொல்ல வந்தது என்று கேட்டா டிசிஷன் மேக்கிங். ஈவன் ஒரு ஸ்போர்ட்ஸ், இப்போ தெரியும், இப்போ கிரிக்கெட் எடுத்துக்கிற ஒரு பேச்சுக்கு எல்லாம் ரிப்போர்ட்டர்ஸ் இருந்தால் அனலைஸ் பண்ணக்கூடிய சொல்றாங்க, யார் டொஸ் வின் பண்றாங்களோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிறது தான் நல்லது, அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த கிரவுண்ட் வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிடுவார். அப்போ என்ன, இப்போ ஒரு டீம் என்னது, இப்போ டொஸ்ல வின் பண்ணிச்சு. டொஸ்ல வின் பண்ணவர் அவர் என்ன டிசிஷன் எடுக்கணும் அந்த இடத்துல, அவர் அறிவாளியாக இருந்தா? இப்போ அனலைஸ் பண்ணி சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தா தான் வின் பண்ணலாம், நல்லா இது சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு பிடிக்கும் செகண்ட் பேட்டிங் தான் அப்படின்னு எடுத்துட்டாருன்னா அவர் தோல்வி அடையலாம். இல்லை அவர் டிசிஷன் மேக்கிங் ராங்கா இல்லையா? ராங். அல்லது அவருக்கு தெரியும் ஆரம்பத்தில் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸை தான் போடணும், அந்த நேரத்தில் வந்து ஸ்பின்னரை போடக்கூடிய சும்மா நார்மலாக பால் போடக்கூடியவங்களை இறக்கினாங்கன்னு சொன்னால் எதிர் டீம் அடித்து நாசமாக்கிடுவான். அப்போ ராங் டிசிஷன் எடுக்கிறாரு, அந்த டீம் தோல்வியில் என்ன செய்யும், டீம் வந்து தோல்வியில் கொண்டு போய் முடியும். நீங்கள் புரியறதுக்காகவே இந்த உதாரணத்தை சொன்னேன். எதுலேயுமே வெற்றி தோல்வி என்பது உங்களோட டிசிஷன் மேக்கிங். நாளைக்கு ஒரு துணை அமைதா, அந்த துணையை வந்து நீங்கள் விட்டு போட நீங்கள் நினைக்கிறீங்களா, சில தகுதி இல்லாத காரணத்துக்காக உங்களோட வாழ்க்கை தோல்வியில் முடியும். நீங்கள் எடுத்த தீர்மானம் பிழை. சரியான காரணத்துக்காக விட்டுட்டீங்களா, உங்களோட தீர்மானம் என்பது சரி. அப்போ எல்லாத்திலையுமே அடங்கிக்கிறது இதுதான். பேசிக் வந்து ரொம்ப அடிப்படையான விஷயம் டிசிஷன் மேக்கிங். அப்போ இந்த டிசிஷன் மேக்கிங்கை தருது எதுன்னு கேட்டால் உங்களுடைய பிரெயின் தருது. அந்த பிரெயின் வந்து ஷார்ப்பாக இருந்தால் தான் டிசிஷன் மேக்கிங் என்பது பெர்ஃபெக்டாக இருக்கும். அப்போ இதுக்காகத்தான் நீங்கள் படிக்கிறீங்க என்ற ஆழமான விஷயத்தை இப்பயாவது என்ன செஞ்சுக்கோங்க, உங்களோட மனசுல ஆழமாக பதிய வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். சரி, இப்போ இந்த படிக்கிறதுன்னு சொல்றோமா இல்லையா? இந்த படிக்கிறத வந்து எங்களுடைய உடம்புல செய்யக்கூடிய உறுப்பு எது? இந்த கையா, இந்த காலா, இந்த வயிறா, இந்த நெஞ்சு பகுதியா? எது படிக்குது? எது படிக்கிறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுது? எது அந்த ப்ராசஸை வந்து செய்யுது? கொஞ்ச நேரத்துக்கு முன்ன கேட்டேன், யாருமே கை வருத்த இல்லையே, அதே மேட்டர் தான். என்னது? எங்களுடைய மூளை. எங்களுடைய மூளை எந்த அளவுக்கு என்று சொன்னா பிரெயினை பத்தின ரிசர்ச் இன்னும் கம்ப்ளீட் ஆகி முடியல. ரிசர்ச் பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க, ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்குது. சரியா? இப்ப பாருங்க, பிரெயினை பத்தியான ஒரு ரிசர்ச். சரியா? அதாவது எங்களுடைய மூளை இருக்கிறா இல்லையா, எங்களுடைய இந்த பிரெயின் வந்து கிட்டத்தட்ட 60 ட்ரில்லியன் பிரெயின் செல்ஸ். எத்தனை ஜீரோன்னு கேட்டாலும் நம்மளால சொல்ல முடியாது. எத்தனை? 60 ட்ரில்லியன் பிரெயின் செல்ஸால ஆனது எங்களுடைய மூளை. அந்த 60 ட்ரில்லியன் பிரெயின் செல்ஸ்லையும் 100 பில்லியன் நியூரான் செல்ஸ் என்ன செய்யுது, எங்களுடைய ஞாபகம், நாங்க படிச்ச விஷயங்கள், பார்க்கிற கேட்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் ஞாபகத்தோடு சம்பந்தப்படுத்தி வைக்கக்கூடியது தான்
இந்த நியூரான் செல்ஸ் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். 100 பில்லியன் நியூரான் செல்ஸ் இருக்குது. 60 ட்ரில்லியன் பிரெயின் செல்ஸ் என்று சொன்னனே. இன்னும் சில ஆய்வாளர்கள் சொல்றாங்க என்னன்னு கேட்டா, அது 90 ட்ரில்லியன் வரைக்கும் இருக்கலாமா. சரியா சொல்ல முடியாதான். 60 ட்ரில்லியன் எடுத்தா லிமிட் பண்ண இயலாதான் சொல்றாங்க. ஆனா ஒரு மிகப்பெரிய உண்மை என்ன தெரியுமா? அதாவது சராசரி மனிதன், நானும் நீங்களும், நாங்க சராசரி மனிதன் தானே, ரைட்? ஒரு சராசரி மனிதன் அவனோட மூளையை எவ்வளவுக்கு யூஸ் பண்றான்டா ரிசர்ச்சர்ஸ் சொல்றாங்க. 10ல் இருந்து 12% மட்டும்தான் அவன் பிரெயின் செல்ஸை வந்து யூஸ் பண்றான். எத்தனை வீதம்? 10ல் இருந்து 12%. மிகுதி 88%, 90% என்ன செய்யுது? எங்களோட பிரெயின் யூஸ் பண்ணப்படாமலேயே அது வீணடிக்கப்படுவது. 88% நாங்க யூஸ் பண்ணல, 90% நாங்க என்ன செய்யல, நாங்க யூஸ் பண்ணல. ஆனா படிச்சது எதுவுமே தலையில இருக்குது இல்லை சார், எல்லாமே மறந்து போ சார். அந்த படிச்சதை விளங்கி ஞாபகத்துல வைக்கிறதுக்கு என் தலையில கெப்பாசிட்டி இல்லை சார் அப்படின்னு எவ்வளவு பேர் சொல்றீங்க? இவ்வளவு பெரிய கெப்பாசிட்டி உங்களோட ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு தந்திருக்கிறானே, அல்லாஹ் தந்திருக்கிறான் இதெல்லாம். அப்ப ஏன் உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகுது இல்ல? ஏன் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குது இல்ல? ஏன் படிச்ச விஷயங்கள் ஞாபகப்படுத்தி பார்க்கும் பொழுது உங்களுக்கு வருது இல்ல? ஏன்னா அது ரெக்கார்ட் பண்றது சரியான முறையில் ரெக்கார்ட் ஆகினாதான் அது ஞாபகப்படுத்துற நேரம் வராது. கம்ப்யூட்டர்ல ஒரு ஒர்க் பண்றீங்க, எல்லாத்தையும் டைப் பண்ணிட்டு முறையாக சேவ் கொடுக்கல, ரெக்கார்ட் ஆகிருக்குமா? ஒரு அளவுக்கு சில நேரம் பேக்கப்லாம் ஆகிருக்கு, இல்லாட்டி இல்லாமல் இருப்போம். அந்த மாதிரி உங்களோட மூளையில நிறைய இடம் இருக்குது. இன்னும் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன். பிள்ளைகள், இந்த உலகத்துல பலதரப்பட்ட நாட்டு மக்கள் இருக்கிறாங்க. ஜப்பானியர்கள் இருக்கிறாங்க, சைனாவில் உள்ளவங்க இருக்கிறாங்க, அமெரிக்காவில் உள்ளவங்க இருக்கிறாங்க, காட்டு மிராண்டிகள் இஸ்ரேலர்கள் இருக்கிறாங்க. சரியா? எல்லாரும் என்ன, எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனா இலங்கையில் உள்ள நாங்களும் இருக்கிறோம். ஜப்பான்ல உள்ளவன், சைனால உள்ளவன், வேற வேற நாட்டுக்காரெல்லாம் கண்டுபிடிப்புல முன்னுக்கு போய்கிட்டே இருக்கிறான். ஆனால் இலங்கையில அந்த மாதிரியான கண்டுபிடிப்புகள் வந்து பெரிய அளவுக்கு தேடி பார்த்தா இருக்காது. அப்ப எங்களுடைய மூளை என்பது வந்து ஒரு மட்டமான மூளை, ஜப்பானியர்கள்ட மூளை வந்து பெஸ்டான மூளை அப்படின்னு அர்த்தமா? 2 பேர்ட மூளையும் கலட்டி வச்சு பார்த்தேன்னு சொன்னா அது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். ஜப்பான்ட மூளை, அது அவனோட மூளை பச்சை கலர், எங்கட மூளை சோப்பு கலர், அப்படி இருக்குமா? இல்ல அவனோட மூளை 5 கிலோ, எங்கட மூளை 2 கிலோ, அப்படி இருக்குமா? இல்ல, அதே மூளை தான். ஆனா அவன் டெவலப் ஆகுறான், நாங்க டெவலப் ஆக மாட்டோம் என்கிறோம். என்ன காரணம்? அவனுடைய சிஸ்டம், அவனுடைய படிப்பு. சில பேர் நினைக்கலாம் நாங்க தின்னாதையெல்லாம் அவன் தின்றான், இதுதான் அவனுக்கு நல்ல மூளை. சில பேர் என்ன செய்வாங்க, வீட்டில் சொல்லுவாங்க, இந்த கரப்பத்தான் பள்ளி பாம்பெல்லாம் பிடிச்சி தின்னு கொண்டிருக்கிறான் இல்லையா, அதனால தான் அவனுக்கு அந்த மூளை. அதெல்லாம் கிடையாது. சரியா? அவன் யூஸ் பண்ற சிஸ்டம், அவனோட எஜுகேஷன் சிஸ்டம், அந்த நாட்டில் அந்த மக்களுக்கு, அந்த மாணவர்களுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய பயிற்சி, அந்த பயிற்சி இங்க இல்லை. அந்த பயிற்சி உங்களுக்கும் வழங்கப்படும் என்று சொன்னால், அந்த பயிற்சியை நீங்களும் எடுப்பீங்க என்று சொன்னா, நீங்களும் சாதனையாளர்களாக, கண்டுபிடிப்பாளர்களாக, மிகப்பெரிய அறிவாளிகளாக இந்த சமுதாயத்தில் உருவாகுவீங்க. ஆனா அப்படி வழிகாட்டப்படுறது இல்லை, ரொம்ப குறைவு, வெரி ரேர். சரியா? ரைட். அப்ப பிள்ளைகள், முதலாவது நீங்க நம்பணும், உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்டான பிரெயினை அல்லாஹ் தந்திருக்கிறான். கிளாஸ்ல வந்து நல்ல மார்க் எடுக்கிற பிள்ளையும், ஒரு பாடத்துல 100 மார்க் எடுக்கிற பிள்ளையும் சரி, ஒரு கிளாஸ்ல வந்து கோழி முட்டை மார்க் எடுக்கிற பிள்ளைகளும் சரி, 2 பேருக்கும் ஒரே பிரெயின் தான். 100 மார்க் எடுக்கக்கூடிய பிள்ளையோட பிரெயின் வந்து சூப்பர் பிரெயின், கோழி முட்டை மார்க்ஸ் எடுக்கிற பிள்ளையோட பிரெயின் வந்து மட்டமான பிரெயினான்னு கேட்டா மட்டமான பிரெயின் இல்ல. உங்களுக்கும் அந்த டேலண்ட் உங்களுக்குள்ளுக்கு இருக்குது பிள்ளைகள். நீங்க நினைச்ச அதே 100 மார்க்கை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு எடுக்கலாம். சிஸ்டம், முயற்சி, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், இதெல்லாம் வேணும். அதெல்லாம் அடுத்தடுத்த இதுல வரும், நான் சொல்லி தருவேன் இன்ஷா அல்லாஹ், பயப்பட தேவையில்லை. ஓகே? உண்மையிலுமே இது ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட். இந்த 1 மணித்தியால, இந்த 2 மணித்தியாலத்துக்குள்ளுக்க நிறைய விஷயங்கள் இருக்கு. ஈஸி லேர்னிங் மெத்தட், அது இன்னும் நிறைய ரிசர்ச்சஸ் இன்றைக்கு இருக்குது. ஆனா எல்லாத்தையும் சொல்லி தர்ற அளவுக்கு நேரம் போதாது.
விளைஞ்சா நான் என்ன ஒரு நிகழ்ச்சி செய்வேன், சரியா? அமேசிங் மெமரி பவர் அண்ட் எக்ஸாம் சீக்ரெட்ஸ்னு சொல்லி 1 டே ப்ரோக்ராம் செய்வேன், 4 டேஸ் ஒர்க் ஷாப் செய்வேன். அதில் நிறைய மாணவர்கள் கலந்து கொண்டு நிறைய விஷயங்கள் அதில் எனக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். நிறைய நேரங்கள் இருக்கு என்பதால் இந்த குறுகிய நேரத்தில் எல்லா விஷயத்தையும் சொல்ல இயலாது. பட் செலக்ட் பண்ணப்பட்ட உங்களுக்கு தேவையான தகவல்களை வடித்து சமரைஸ் பண்ணி என்ன செஞ்சுக்கிறேன், எடுத்துகிட்டு வந்தீங்க. நெக்ஸ்ட் இவரை தெரியுமா? இவரை கண்டு இருக்கிறேன். வீட்டு பக்கத்தில் ஒரு மவுத்தா போனார், ஒரு அப்பா இவரை மாதிரி தானே இருந்தார், வயசு இந்த எல்லாம் என்னது தலையெல்லாம் நரைச்சி, அவரு தானே இது இல்லைன்னா யாரு? ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானி, அணு விஞ்ஞானி என்று சொல்லுவோம். இந்த ஐன்ஸ்டைன் பிரெயினை வந்து என்ன செய்யறாங்க, ஐன்ஸ்டைன் பிரெயினை வந்து ரிசர்ச் பண்றாங்க. சாதாரண மனுஷன் 10% தானே யூஸ் பண்றான். ஐன்ஸ்டைன் மிகப்பெரிய அறிவாளி இல்லையா, இவர் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருப்பாரு என்ன பார்க்கறதுக்கு ஐன்ஸ்டைன் பிரெயின் என்ன செய்யறாங்க, டெஸ்ட் பண்ணி பார்க்கறாங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்தா மிகப்பெரிய உண்மை என்னன்னு கேட்டா, அவர் என்ன செஞ்சுக்கிறாரு, 15% யூஸ் பண்ணிக்கிறார். சாதாரண மனிதன் 10% ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் என்ன செஞ்சுக்கிறாரு, 15% யூஸ் பண்ணிக்கிறார். எடிஷனலே 5ஓ 10ஓ என்ன செஞ்சுக்கிறாரு, யூஸ் பண்ணிருக்கிறார். எங்களுக்கும் அந்த லிமிட்டை 10-12 தாண்டி எங்களோட பிரெயின் யூசேஜ் எடுக்கலாம் என்றதுக்கு இது எவிடன்ஸ். ஓகே, உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு டாக்டர் ஜாகிர் நாயக் தெரியுமா இல்லையா? டாக்டர் ஜாகிர் நாயக் தெரியுமா தெரியாதா? தெரியுமான்னு சொல்லுவாங்க, கை எடுத்துங்க பாப்போம். பதில் வரமாட்டேங்க, கையை சரி வருத்தி பார்ப்போம். சரி, ஓகே, குட். அல்லாஹ் அவருக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு அருள் அவருடைய மெமரி பவர், அவருடைய ஞாபக சக்தி. சாதாரண ஒரு புக்கை படிச்சுட்டாருன்னா புக்கை எழுதினவனுக்கே தெரியாது எத்தனாவது பக்கத்துல எத்தனாவது பந்தியில என்ன சொல்லியிருக்கிறேன்னு புக்கை எழுதினவனுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா அவருக்கு தெரியும், சொல்லிடுவார். உங்களுடைய புத்தகத்தில் 3வது சாப்டரில் 2வது பந்தியில் இப்படி நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள், இது இந்த அடிப்படையில் தவறு அப்படின்வார் டாக்டர் ஜாகிர் நாயக். நான் நினைக்கிறேன் அவரோட மூளையை கலட்டி ரிசர்ச் பண்ணா நான் நினைக்கிறேன் ஒரு 50க்கு மேலே சரி யூஸ் பண்ணியிருப்பாரோ தெரியாது பிரெயின் செல்ஸ்ல. அல்லாஹு ஆலம், அல்லாஹ்வே அறிந்தவர். ஆனா அவருக்கும் இருக்கக்கூடிய அதே மூளை தான் எனக்கும் இருக்குது, எனக்கு இருக்கக்கூடிய அதே மூளை தான் உங்களுக்கு இருக்குது. முயற்சி செஞ்சால் என்ன செய்யலாம், அந்த நிலைமைக்கு அடையலாம். அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் டாக்டர் ஜாகிர் நாயகுடைய மகன். சரியா, வாப்பா மிஞ்சுற அளவுக்கு மகன் இருக்கிறான். அவன் சொல்றான் இதுல இந்த சாப்டர் இப்படி இப்படி இருக்குன்னு சொல்லி அவ்வளவு என்ன செய்யறான், மெமரைஸ் பண்ணி சொல்றான். எப்படி ஏலும்? அது என்ன, அது ஜீன் வழியாக கடத்தப்பட்டுச்சு இல்ல, பிராக்டிஸ். ரைட், நெக்ஸ்ட். சரி பிள்ளைகள், இப்பதான் உங்களுக்கு மிக 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 பிரயோசனமான ரொம்ப முக்கியமான ஒரு அடிப்படையை வந்து இப்ப நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். நல்லா கவனிக்கணும், சரியா? ரைட். இப்போ உங்களுக்கு நேரத்தோட நான் உங்களுக்கு சொன்னேன், மூளையை பத்தி சொல்லி தந்தேன். மூளையை பத்தி உங்களுக்கு தேவையான சுருக்கமாக தான் சொல்லி தந்தேன். எல்லாமே பிரெயினை பத்தி நான் ஃபுல்லா எக்ஸ்பிளனேஷன் பண்ண வர இல்லை, நான் ஃபுல்லா சொல்லி தரவும் இல்லை, சரியா? ரைட். இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தர போறது த மைண்ட், மனசு. இப்போ மூளையை பத்தி உங்களுக்கு சொல்லி தந்தேன், இப்போ உங்களுக்கு மனசை பத்தி நான் சொல்லி தர போறேன். சரி, மூளையை வந்து நீங்க வீடியோக்கள் பிக்சர்ஸ் பார்த்துருக்கிறீங்க, ரைட்? யாராவது மனசை பார்த்துக்கிறீங்களா? மனசு என்று சொன்னா அது பார்க்கறதுக்கு வந்து சோப்பு கலர்ல இருக்கும், சிவப்பு கலர்ல இருக்கும், இல்லை அது கொஞ்சம் பிங்க் கலர்ல இருக்கும், இல்லை அது கொஞ்சம் பிளாக் கலர்ல இருக்கும், இல்லை அது ஒரு ப்ளூ கலர்ல இருக்கும். அப்படியா? யாராவது பார்த்துருக்கிறீங்களா? இல்லை. யாருக்காவது சொல்லலுமா மனசை நான்டா பார்த்துக்கிறேன் சார்? ஒரு ப்ரோக்ராம்ல ஒரு ஸ்டூடெண்ட் சொன்ன, எனக்கு என்ன ஞாபகம் சார், நான் பார்த்துருக்கிறேன் சார். என்னடா நீ பார்த்திக்கிறியா? எப்படிடா, எங்கடா பார்த்தாய்? சார் அதுதானே சார், இந்த ஹார்ட் அண்ட் போட்டு அதில் ஒரு அரௌண்ட் போட்டு விட்டுறாங்க, அதுதானே சார்? சரியா? அப்படின்ட்டான். ரைட், அதான் மனசு. இல்லை, நல்லா விளங்கிக்கோங்க பிள்ளைகள். ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் 2 விஷயம் இருக்குதா இல்லையா? உதாரணமா கம்ப்யூட்டர் எடுத்துக்கொள்ளுங்களேன். மவுஸ் பிடிப்பீங்க, கீபோர்ட் பிடிப்பீங்க,
மானிட்டர் பிடிப்பீங்க. இதெல்லாம் என்னது? ஹார்ட்வேர்ஸ். பிரிண்டர் ஹார்ட்வேர்ஸ். உள்ளுக்கு சாஃப்ட்வேர் இருந்தால் அவ்வளோ அந்த கம்ப்யூட்டரையும் ப்ராசஸ் பண்ணுது. எங்களோட கண்ணுக்கு தெரியாது சாஃப்ட்வேர் அதை ப்ராசஸ் பண்ணுறது. அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த சாஃப்ட்வேர் தானே, அதுக்கு உதாரணம் எங்களுடைய மனசு. ஹார்ட்வேர் எங்களுடைய மூளை. அப்ப எங்களுடைய மூளையை ஆட்டி படைக்கக்கூடிய மனோவெளிச்சிகள் சிந்தனைகளுக்கு தான் நாங்கள் என்னன்னு சொல்றோம்? எங்களுடைய மனசு அல்லது உள்ளம் அப்படின்னு நாங்கள் சொல்றோம். இப்போ விளங்கிட்டா சிம்பிளா? ரைட். ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் விளங்கி வச்சுக்கேண்டா இது ஈஸியாக என்ன செஞ்சிடும், இது ஈஸியாக விளங்கிடும். ரைட். எங்களுடைய ஒட்டுமொத்த இந்த உடம்பை நிர்வாகம் செய்யறது எதுன்னு கேட்டால் எங்களுடைய பிரெயின். எங்களோட கை அசையணுமா, கால் அசையணுமா, நடக்கணுமா, இது பண்ணணுமா, எல்லாத்தையும் எது இயக்குது? எல்லாத்தையும் இயக்குறது எங்களுடைய பிரெயின். ஆனா இந்த பிரெயினை இயக்குறது தெரியுமா? அதுதான் இந்த மனசு. பிரெயினை இயக்குறது தான் என்னது? இந்த மனசு. நாங்க மனசால என்ன நாங்க நினைக்கிறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க ரியாக்ட் பண்றோம். நாங்க மனசால என்ன நினைக்கிறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க ரியாக்ட் பண்றோம். இந்த மனசை பத்தி ரிசர்ச் பண்ணவங்க மிரண்டு போற அளவுக்கு தகவல் இருக்குது. அல்லாஹு அக்பர். உங்களுக்கு தெரியுமா, சைக்காலஜிஸ்ட் உளவியலாளர்கள் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி 2 குரூப்பா பிரிஞ்சு டிபேட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. சில பேர் சொன்னாங்க என்னன்னு கேட்டா, முதலாவது சிந்தனை, முதலாவது செயல், அதுக்கப்புறம் தான் சிந்தனை. முதலாவது ஒரு காரியத்தை செஞ்ச பிறகுதான் சிந்தனை என்பது ஏற்படும் அப்படின்னு சில பேர் சொன்னாங்க, சில உளவியலாளர்கள். ஏன்னு கேட்டா அவங்க சில உதாரணங்கள் சொன்னாங்க. ஒரு ஆளுக்கு ஓங்கி அடிச்சிரும், ஓங்கி அடிச்சுட்டு என்ன இருந்தாலும் அவருக்கு அடிச்சிருக்க கூடாது இல்லையா, பாவமே ஓங்கி அடிச்சுட்டோமே, மனுஷன் என்ன நினைச்சிருக்கிறது தெரியல அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா. அப்ப முதலாவது செயல், செயலுக்கு அப்புறம் என்னது? சிந்தனை அப்படின்னாங்க. என்ன சில பேர் சொன்னாங்க, இல்லை 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 இல்லை, முதலாவது சிந்தனை. சும்மா ஓங்கி அடிக்கிறதுக்காக என்ன, எதுக்காக ஓங்கி அடிச்சிருவோம், என்னையாவது சொல்லி இவனை கோபம் ஏற்றிருப்பான், இவனை பத்தி தப்பா பேசியிருப்பான், அதை யோசிச்சிருப்பான், அது கோபமா வந்திருக்கும், ஓங்கி ஒரு அப்ப இருப்பான், ஓங்கி ஒரு அரைஞ்சிருப்பான், இதான் நடந்திருக்கும். இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இறுதியில இறுதி தீர்மானத்துக்கு வந்துட்டாங்க. சொல்லிட்டாங்க என்னன்னு சொன்னா, there is no doubt, எந்த டவுட்டும் இல்லை, முதலாவது தாட்ஸ், முதலாவது சிந்தனை, அதுக்கப்புறம் தான் என்னது? செயல். இத நீங்க எல்லாரும் வாய் நுனியில சொல்ற ஒரு சிம்பிளான ஹதீஸ், சஹீஹ் புகாரி, கிதாப் நம்பர் 1, வால்யூம் நம்பர் 1, ஹதீஸ் நம்பர் 1. என்ன ஹதீஸ் உங்களுக்கு தெரியும்? இன்னமல் அமாலு பின்னியாத், எண்ணங்களே செயல்களாக மாற்றம் அடைகின்றன. நாங்க மனசால நாங்க என்ன நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அது நடக்குது. இதை யாரு சொல்றா? 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுத தெரியாத படிக்க தெரியாத ஒரு உம்மி நபி, ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு உம்மி நபி ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போனார். மிகப்பெரிய மாமேதைகளுக்கு தெரியல. ஏன்? அவருடைய வார்த்தை அது அவருடைய வார்த்தை இல்ல, ரப்புல் ஆலமீன் இருந்து உதிச்ச வார்த்தை என்பதை நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். சரியா? அப்ப பிள்ளைகள் என்னன்னு சொன்னா, நீங்க மனசால என்ன நீங்க நினைக்கிறீங்களோ, என்னால இதை செய்ய முடியும் என்று நீங்க நினைச்சீங்கன்னா அந்த காரியத்தை நீங்க செய்வீங்க. என்னால முடியாது என்று நீங்க நினைச்சீங்கன்னா அந்த காரியத்துல பின்னுக்காவீங்க. என்னால அங்க போக முடியும் என்றா எழும்பி நடந்து போவீங்க. இல்ல அங்கெல்லாம் என்னால போக முடியாது என்று இருந்தீங்க பின்வாங்கிடுவீங்க. அப்ப மனசால எது நீங்க நினைக்கிறீங்க அதான் உங்களுக்கு செயல் வடிவமாக என்ன செய்யுது? மாறுது. சரியா? அப்ப இதுக்கு தான் நாங்க என்ன சொல்லுவோம்? மனசு அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இந்த மனசோட பவரை உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு மைண்டை நாங்க 2ஆக பிரிப்போம். மனசை 2ஆக பிரிப்போம். ஒன்று நாங்க சொல்லுவோம் மேல் மனசு அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ரைட். இது அப்படி இருக்கட்டும், இதை கவனிக்க தேவையில்ல, அடுத்த இந்த விஷயத்துக்கு வர்றேன். ரைட். மேல் மனசு, ஆள் மனசு அப்படின்னு நாங்க சொல்லுவோம். என்னது? மேல் மனசு, ஆள் மனசு அப்படின்னு நாங்க சொல்லுவோம். சரியா? கான்சியஸ் மைண்ட் அண்ட் சப்கான்சியஸ் மைண்ட். சப்கான்சியஸ் மைண்ட் ஆள் மனசு, கான்சியஸ் மைண்ட் மேல் மனசு. சரியா? ரைட். இப்ப நானும் சரி நீங்களும் சரி கான்சியஸ் மைண்ட் லெவலில் நாங்கள் இருக்கிறோம். நானும் நீங்களும்
கான்ஷியஸ் மைண்ட் லெவல்ல நாங்க இருக்கிறோம். சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன தெரியுமா? எங்களுடைய ஆள் மனசு. அதாவது என்னைக்கு நீங்க சிந்திக்க ஆரம்பிச்சீங்களோ, என்னைக்கு நீங்க பார்க்கறது கேட்கறதெல்லாம் சிந்தனை அடிப்படையில் ஆரம்பிச்சதோ, சொல்லுவோமே உங்களுக்கு ஒரு 5 வயசுல ஒரு 4 வயசுல இருந்து ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லி, இப்போ உங்களுக்கு ஒரு 15 வயசுன்னு வச்சுக்கிறோமே, இந்த அந்த 5 வருஷத்துல இருந்து 5 வயசுல இருந்து 15 வயசு வர்ற வரைக்கும் நீங்க எதெல்லாம் பார்த்தீங்களோ, நீங்க எதெல்லாம் கேட்டீங்களோ, நீங்க எதெல்லாம் சிந்திச்சீங்களோ, அது அப்படியே உங்களுடைய மேல் மனசூடாக உங்களோட ஆள் மனசுல போய் என்ன செஞ்சிருக்குது? ஆள் மனசுல போய் ரெக்கார்டாக இருக்குது. அதுல ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் கான்ஷியஸ் மைண்டால நீங்க ரீகால் பண்ணும் பொழுது ஞாபகம் வருதா இல்லையா? கான்ஷியஸ் மைண்டால கொஞ்சம் தான் தர முடியும், மேல் மனசால கொஞ்சம் தான் தர முடியும். ஆள் மனசுல அவ்வளவும் ரெக்கார்ட் ஆகி தான் இருக்கு. சரியா? இப்போ உதாரணமா நான் கேட்கிறவங்கள்ட்ட, இப்போ இது 2026, 2024 ஆண்டு பிப்ரவரி, இன்னைக்கு 27 28 டேட், இன்னைக்கு 28 1ஆம் தேதியா? என்ன டேட்? 28, ரைட். 2024 பிப்ரவரி 28ஆம் தேதி நீங்க என்ன செஞ்சீங்க? என்ன உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டா, போங்க சார் 2-3 நாள் முந்தினாத்து என்ன செஞ்சேன்னு கேட்டாலும் நினைவில்லை. நீங்க 2024 போயிட்டு 2 வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டு இந்த டேட்ல என்ன செஞ்சீங்கன்னு கேட்குறீங்க. நியாயமா சார் இதெல்லாம் அப்படின்னு என்ன செய்யலாம் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா உங்களை யாராவது நான் ஹிப்னோதெரப்பி பண்ணினேன்னு சொன்னா, ஹிப்னோடைஸ் பண்ணினா அந்த டேட்ல நீங்க என்ன செஞ்சீங்கன்றதை நான் எடுப்பேன். ஆனா உங்களுக்கு தெரியாது. நீங்க சொல்லுவீங்க 2024 நான் அப்போ வந்து கிரேட் 6ல படிக்கிறேன். உதாரணத்துக்கு நான் கிரேட் 6ல படிக்கிறேன். அன்னைக்கு நான் ஸ்கூல் போனேன். ஸ்கூலுக்கு போன நேரம் வந்து நான் ஒர்க் செஞ்சிருக்கல. ஒர்க் செய்யாதனால டீச்சர் வந்து புக்கை தூக்கி வீசினாங்க. எனக்கு நான் அழுதேன். இந்த விஷயங்கள்லாம் என்ன செய்வீங்க? இந்த விஷயங்களெல்லாம் நீங்க சொல்லுவீங்க. உங்களோட மனசுக்குள்ளுக்கு ரெக்கார்டாக இருக்குது. ஆனா கான்ஷியஸ் மைண்டுக்கு வருது இல்லை. சப்கான்ஷியஸ் மைண்ட்ல என்ன செய்யுது? சப்கான்ஷியஸ் மைண்ட்ல வந்து உள்ளுக்கு இருக்குது. சரியா? இந்த 2 மைண்ட்ல வந்து எது ஸ்ட்ராங் ஆனது அப்படின்னு சொன்னா நாங்க சொல்லுவோம் சப்கான்ஷியஸ் மைண்ட். அதுக்கு வந்து சப்கான்ஷியஸ் மைண்டை பத்தி சொல்லக்கூடியவங்க சொல்லுவாங்க இட்ஸ் a ஸ்லீப்பிங் ஜாயிண்ட். என்னது? இட்ஸ் a ஸ்லீப்பிங் ஜாயிண்ட், உறங்கக்கூடிய ஒரு ராட்சசன். ஹிப்னோதெரப்பி என்று ஒரு தெரப்பி செய்வோம். அது என்னன்னு கேட்டா, இப்போ ஒரு ஆளோட பேசி என்ன செய்வோம்? பேசியே தூக்கமாக்கிறோம். தூங்கினா ஒரு மனுஷன் பதில் சொல்லுவாரா? உங்க வாப்பா படுத்திக்கிறாரு, போயிட்டு வாப்பா அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா மகள் வலைக்கும் சலாம் அப்படியா? அவர் கொரட்டை விட்டுட்டு கர்றன்னு என்ன செய்வார்? கர்றன்னு தூங்குவார். அவருக்கு விளங்குமா? தூங்கின மனுஷனுக்கு பேசுறது விளங்குமா? தூங்கினாலுக்கு தூங்குற மாதிரி நடிக்கணும்னு விளங்கலாம். தூங்கினாலுக்கு விளங்குமா? விளங்காது. ஆனா ஹிப்னோதெரப்பில தூங்கக்கூடிய ஒரு ஆளுக்கு என்னது? தூங்கக்கூடிய ஒரு ஆள் வந்து பதில் சொல்லுவாரு. ஆனா அவருக்கு விளங்காது. அந்த ஹிப்னோதெரப்பிலேருந்து அவர் எழுப்பாட்டம் பின்னாடி, இப்போ நான் உங்களோட என்ன பேசினேன், நான் உங்களோட என்ன சொன்னேன் சார், ஒன்றுமே தெரியலை சார், என்ன நான் கொஞ்சம் தூங்கின மாதிரி இருந்துச்சு அவ்வளோதான். சரியா? இதான் ஹிப்னோதெரப்பி. ரைட்? அந்த ஹிப்னோதெரப்பின்றது நாங்கள் எதோட பேசுகிறோம் தெரியுமா? உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட், உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டோட நாங்கள் செய்கிறோம். உங்களுடைய ஆள் மனசோட வந்து நாங்கள் பேசுகிறோம். ரைட்? பிள்ளைகள், இது மிகப்பெரிய ஒரு அடிப்படையை நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். இப்போ காரணம் இருக்கு. சரி பிள்ளைகள், என்ன நடக்குதுன்னு சொன்னால், உங்கள் மேல் மனதினூடாக நீங்க கேட்கக்கூடிய விஷயங்கள் உங்களோட ஆள் மனசுல போய் ரெக்கார்ட் ஆகும். உங்களுடைய உம்மா சொல்றது, உங்களுடைய வாப்பா சொல்றது, டீச்சர் சொல்றது, உங்களைய பத்தி நீங்க நினைக்கிறது, இதெல்லாம் என்ன நடக்குதுன்னு கேட்டா, இதெல்லாம் என்ன செய்யுது? உங்களோட ஆள் மனசுல போயிட்டு ரெக்கார்ட் ஆகும். அது ரெக்கார்ட் ஆகின பிறகு அதுக்கு ஏற்ற ஒரு ஆளாக நீங்க மாறுறீங்க. இதான் நடக்குது. இப்போ உதாரணமாக பாருங்க, நாங்க தோட்ஸ் சொல்லுவோம் வந்து நெகட்டிவ் தோட்ஸ், பாசிட்டிவ் தோட்ஸ் சொல்லுவோம். எதிர்மறையான சிந்தனைகள், நேர் சிந்தனைகள் அப்படின்னு சொல்லுவோம். எதிர்மறையான சிந்தனைகள் என்ன இருக்குது? போட்டிக்கிறோம் பாருங்க. நெகட்டிவ் தோட்ஸ் உதாரணமாக, என்னால் முடியாது, எனக்கு பயமாக இருக்குது, நான் எல்லாம் திறமை இல்லாதவன், எனக்கு ஞாபகம் இருப்பதே இல்லை, இப்படி உங்களை பற்றி நீங்கள் தாழ்த்தி நினைக்கிறீங்க இல்லையா? உங்களை நீங்களே மட்டம் தட்டி கொள்றீங்க இல்லையா? இப்படி உங்களை நீங்க மட்டம் தட்டி என்ன செய்யறது? மட்டம் தட்டி நினைக்கிறது தான் நெகட்டிவ் தாட்ஸ்.
இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் வேர்ட்ஸை நீங்க என்ன செய்றீங்க, பிறரால் நீங்க கேட்குறீங்க. நான் ஒரு ஸ்டூடெண்ட்டை போயிட்டு நான் சொல்றேன், அடே நீ கெட்டிக்காரன்டா, உனக்கு நல்லா படிக்கலாம், நீ முயற்சி செஞ்சா கண்டிப்பா உன்னால முடியும் அப்படின்னு நான் சொன்னா, போக சார் போறதுக்கு, இவ்வளவு காலம் என்னைய தெரிஞ்ச எனக்கு படிச்சது அந்த ஆசிரியர் சார் நீ மாடு மேய்க்கத்தான் லாய்க்குன்னு சொல்றாரு, நீங்க இப்ப என்னைய பார்த்துட்டு என்னை கெட்டிக்காரன்னு சொல்றீங்களா, போக சார் சும்மா சொல்லாம அப்படிங்கிறான். ஏன்? அவன் ஆழமா அவன் மனசுல என்ன பதிஞ்சிருக்குது, அவன் சார் சொன்னது என்னது, நீ மாடு மேய்க்கத்தான்டா லாய் அப்படின்னு சொன்னது அவன் ஆள் மனசுல சப்கான்சியஸ் மைண்ட்ல போயிட்டு பதிஞ்சிருச்சு. அது பதிஞ்சது அதுக்கு ஏற்ற மாதிரியே என்ன செய்யறான், அதுக்கு ஏற்ற மாதிரியே மாறுறான். புக் எடுத்தாலும் அவனுக்கு படிப்பு வருது இல்ல. ஏன் படிப்பு வருது இல்ல? அவன் ஆள் மனசு அவனுக்கு என்ன சொல்லுது, உனக்கு படிப்பு வராது, நீ மாடு மேய்க்கத்தான் லாய்க்கு. ஒரு பக்கம் சார் டீச்சர்ஸ், இன்னொரு பக்கம் உம்மா என்ன சொல்ற, பாரு அந்த அடுத்தோடு பொடியும் பாரு என்ன மாதிரி படிக்கிற, நீ இருக்கிற மாடு, நீ எல்லாம் உருப்படவே மாட்ட அப்படின்னு பேசுவாங்க வைங்களேன். உம்மாவும் சொல்லியாச்சு, டீச்சரும் சொல்றாங்க, உம்மாவும் சொல்றாங்க, எனக்கும் படிச்சா ஏற மாட்டேங்குது, அப்ப எனக்கு படிப்பு வராது. சப்கான்சியஸ் மைண்ட் எப்படி மாறுது பாருங்க. அவ சப்கான்சியஸ் மைண்ட் அப்படியே மாறிட்டா, இனி உங்களுக்கு புக் எடுத்து படிக்க போனா உங்களுக்கு படிப்பு வராது. இதுதான் சப்ஜெக்ட். விளங்கிச்சா? ஆள் மனசு எந்த அளவுக்கு பவர்ஃபுல் என்னதுக்கு இப்போ நான் ரெண்டு உதாரணம் சொல்றேன். இந்த ரெண்டு உதாரணம் ஆஹா இந்த அளவுக்கு விஷயம் இருக்குதா என்பதை நீங்க புரிஞ்சு கொள்வீங்க. சரியா? எதை உங்களுக்கு நான் சொல்லி தரலாட்டி இந்த பேசிக்கை நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லி தந்து தான் ஆகணும். இதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படை. நிறைய விஷயங்கள் பிரயோசனமான விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி தந்துக்கிறேன். டிசிஷன் மேக்கிங்கை பற்றி சொல்லி தந்தேன். இப்போ உங்களோட மைண்டை கண்ட்ரோல் பண்ற விஷயம், உங்களோட மைண்ட் எப்படிப்பட்டது என்று, எவ்வளவு பவரானது என்று சொல்லித்தார். பிள்ளைகள் நல்லா கவனிங்க. ஒரு மேகசின்ல நியூஸ் வருது, ஒரு நியூஸ் பேப்பர்ல நியூஸ் வருது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு கடையில் பிரச்சனை. வைஃப் என்ன செய்யறான்னு கேட்டா, உன்னைய மாதிரி ஆட்களோட வாழ்றதை விட சாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன்ல இருக்கிறது பாய்சன். பாய்சன் என்னது? விட்டமினா இல்ல, பாய்சன் என்னது? நஞ்சு. கட கட கடன்னு சாப்பிட்றான். சாப்பிட்டு கொஞ்ச நேரத்தில் அவட கதை முடிஞ்சு செத்துட்டா. பொடியை எடுத்துக்கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போய் டாக்டர்ஸ் மார் பொடியை செக் பண்றாங்க. டாக்டர்ஸ் எல்லாம் மிரண்டு போறாங்க, ஷொக் ஆகுறாங்க. ஏன் ஷொக் ஆனாங்க தெரியுமா? இப்போ உங்களுக்கே ஒரு ஷொக் வரப்போ, அவன் அந்த பாய்சன் என்ற பொட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் சாப்பிட்டா தானே, அந்த பாய்சன் என்ற லேபல் மட்டும்தான் உண்மையில பாய்சன். ஆனா அந்த பாய்சன் என்ற பொட்டிலுக்கு என்ன இருந்திருக்குதுன்னு பார்த்தா, பட்டேக்கக்கூடிய பட்பொடி, பேஸ்ட். பேஸ்ட்டை திண்டா எப்படிடா உயிர் போகும்? இப்போ அவனை யோசிக்கணும் இல்லையா? அது எப்படி சார், அது எப்படி சார், பேஸ்ட்டை திண்டா அது எப்படி சார் உயிர் போகும், நடக்குமா சார் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். என்ன டாக்டர்ஸ் பதில் சொல்றாங்க, கேள்வி கேட்கிறாங்க, எப்படி பேஸ்ட்டை திண்ட ஒரு ஆளுக்கு உயிர் போகும் கேட்கிறாங்க. அப்ப அந்த டாக்டர்ஸ் பதில் சொல்றாங்க என்ன கேட்டா, எங்களுடைய ஒட்டுமொத்த உடம்பை இயக்குறது எங்களுடைய மூளை, ஆனா எங்களுடைய மூளை இயக்குறது என்னன்னு கேட்டா எங்களோட மனசு. அந்த மனசு நம்ப வச்சு, சப்கான்சியஸ் மைண்ட் நம்ப வச்சுட்டு, கான்சியஸ் மைண்ட் பிரெயின் எல்லாத்தையும் நம்ப வச்சுட்டு, நம்பினதால பிரெயின் அவ்வளவு எங்களுடைய நர்வ் சிஸ்டங்களின் நரம்பு மண்டலம் அப்படியே என்ன செய்யுது, அப்படியே முடக்குது, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுது. உடனடியாக அந்த மரணம் நிகழுது. அல்லாஹு அக்பர். இன்னமல்லாமாலும் பின்னியா, எண்ணம் தான் செயலாக மாறிச்சா இல்லையா? அல்லாஹு அக்பர். அப்ப பாருங்க, விஷம் இல்லாத ஒன்றை நீங்க விஷம்னு நினைக்கிற நேரம் அது உண்மையாகவே என்னது, விஷமாகவே மாறி போனது. எனக்கு படிக்க இயலாது, எனக்கு திறமை இல்லை, கணித பாடமா அப்பா ரொம்ப கஷ்டம், இப்படி எல்லாம் நீங்க நினைக்கத்தான் அப்படி ஆகி இருக்கிறதே தவிர உண்மையாகவே அது கஷ்டம் இல்லை. உண்மை ரொம்ப சிம்பிள். நீங்க நினைச்சீங்க, உங்களுக்கு கஷ்டமாக மாறிச்சு. இதான் அடிப்படை. இது ஈஸி என்று நீங்க எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாக இன்ஷா அல்லாஹ் மாறப்போகுது பாருங்க. இது நெகட்டிவ்க்கு ஒரு உதாரணம். பாசிட்டிவ்க்கு ஒரு உதாரணம் சொல்றேன். சரியா? இலங்கையில் ஒரு ஃபேமஸான ஒரு உளவியல் பேச்சாளர், சரியா, என்ற ஒரு நண்பர் முந்தி காலத்தில் அப்படி இருந்தார். சரியா? அப்ப அவர் பகிர்ந்து கொண்ட என்னையோட ஒரு பகிர்ந்து கொண்ட ஒரு விஷயம், அவரும் ஒரு நண்பரும் என்ன செய்யறாங்க, ஒரு பிரயாணம் போறாங்க. பிரயாணம் போன நேரத்தில் அவரோட போன ஒரு ஆளுக்கு கடுமையான வயிற்று வலி, தாங்க முடியல, துடிக்கிறாராம். அப்ப இவர்கிட்ட கேட்டார், இவர் மௌலவி ஒன்று கூட,
ஒரு உலகிய பேச்சாளர், ஒரு மௌலவி. அவர்கிட்ட கேட்டிக்கிறாரு, ஏதாச்சும் தாங்க, என்னால் தாங்க முடியல, வயிறு கடுமையாக வலிக்குது. அப்போ ஒன்றுமே இல்லை, அந்த நேரம் பார்த்து ஹாஸ்பிட்டல் இல்லை, அது இல்லை, எதுவுமே இல்லாத ஒரு சிச்சுவேஷன். அவர் சொல்லிக்கிற, சரி நான் ஒரு மருந்து தாரேன், ஆனால் ஒரு கண்டிஷன், கண்ணை மூடிட்டு தான் குடிக்கணும். அது ரொம்ப பவர்ஃபுல்லான மருந்து, கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு வயிற்று வலி இருந்த இடம் தெரியாதுன்ட்டாராம். தாங்களே, அதானே வேணும், அதானே கேட்டுட்டு இருக்கிறேன், தாங்களே கண்ணை மூடுங்க. ரைட், கண்ணை மூட்டார். இவர் என்ன செஞ்சிருக்கிறார் தெரியுமா? நைஸாக அப்படியே அவருடைய ஷர்ட் பட்டனை பிச்சுக்கிறார். ஷர்ட் பட்டனை பிச்சு அவருடைய கையில் வச்சு அதுக்கப்புறம் தண்ணி பாட்டிலையும் கொடுத்து அவர் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் போன பிறகு, அல்ஹம்துலில்லாஹ், இப்போ தாண்டா என்னோட வயிற்று வலி சரியாக போச்சு. அது எப்படி சரியாகும்? அது எப்படி சரியாகும்? வேற ஏதாவது வலி வந்திருக்கணும். எப்படி வயிற்று வலி சரியாச்சு? ஆள் மனசு என்ன செய்யுது? ஆள் மனசு நம்பிச்சு இது வயிற்று வலி சரியாகும், மாத்திச்சு. அல்லாஹ் அக்பர். இவ்வளவு பவர் பாருங்க. உங்களோட குடும்பத்துல சில உதாரணங்கள் எடுத்து சொல்றேன். என்ன, கை வலி, கால் வலி, காய்ச்சல், தலைவலி, முடியல, எனக்கு நடக்கவே இயலல அப்படின்னுவாங்க சில வயசான ஆட்கள். ஃபேமிலி டாக்டர்ஸ் இருப்பாங்க, அவர்கிட்ட போனஸ் இருக்கு, அவர் அழகா பேசி 1-2 பெயின் கில்லர்ஸ் இல்லாட்டி விட்டமின் டேப்லெட்ஸ் தான் கொடுத்திப்பார். அதை குடிச்சு சிறுக்கு இவ்வளோ வருத்தம் இருந்தால் அது குணமாக போகுதா? குடிச்சு சிறுக்கு அல்ஹம்துலில்லாஹ் இப்போ தான் நமக்கு ஃபிட்டாக இருக்குது. எனக்கு தந்தது விட்டமின் டேப்லெட் தாவாப்பா, ஒரு சின்ன பெயின் கில்லர்ஸ். எப்படி சரியா போச்சு? மனசு நினைக்குது எனக்கு என்னது, எனக்கு சரியா போயிடும். சில பேர் டாக்டர் பேசினாலே இப்போ எனக்கு ஓகே டாக்டர், ஒரு பிரச்சனை இல்லை, நல்லா. அது எப்படா பேசின பிறகு சரியாயிட்டு? அப்ப மனசு விளங்கிச்சா? அப்ப நீங்க எதை கொடுக்குறீங்கன்றதை பொறுத்து இருக்குது. சரியா? இப்ப நீங்க இப்படியெல்லாம் நீங்க நினைக்கிறீங்க, என்னால் முடியாது, எனக்கு பயமா இருக்கு, திறமை இல்லை, ஞாபக சக்தி இல்லை, என்னால் எனதை கட்டுப்படுத்தியது கணித பாடமா, அது கஷ்டம். இப்படி நீங்க நினைக்க 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 இதுக்கு ஏற்ற ஆள் மாதிரி போறீங்க. எப்படின்னு கேட்டா, ஒரு கம்ப்யூட்டர் எடுத்துக்கொண்டா கம்ப்யூட்டர் நல்லா தான் வேலை செய்யும் எது வரைக்கும்? ஒரு வைரஸ் தாக்காத வரைக்கும். இந்த நெகட்டிவ் தாட்ஸை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இதுதான் உங்களோட மனசை செயற்படாம வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வைரஸ். என்னது? இந்த நெகட்டிவ் தாட்ஸ். நெக்ஸ்ட், இப்போ உண்மையில நீங்க எப்படி நினைக்கணும் தெரியுமா? நீங்க நினைக்க வேண்டிய வழி இப்படி: என்னால் முடியும், நான் திறமை மிக்கவன், எனக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்குது, கணிதம் கற்பது சுலபம், என்னால் என் மனதை கட்டுப்படுத்த முடியும், என்னால் இது முடியும் அப்படின்னு நீங்க நம்பிட்டீங்கடா, உங்களோட மனசு, உங்களோட மேல் மனசு ஆள் மனசுக்கு சொல்லும். ஆள் மனசுக்கு சொல்லி அது என்ன செய்யும்? அதுக்கு ஏற்ற ஒரு ஆளாக நீங்க என்ன செய்வீங்க? அதுக்கு ஏற்ற ஒரு ஆளாக நீங்க மாறுவீங்க. சரியா? அப்ப இப்படின்னு தான் நீங்க நினைக்கணும். சரி, பிள்ளைகள், எங்கட ஆள் மனசுல இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ் அதை நீங்க அழிச்சாகணும். அது அழிச்சாதான் என்னது? அழிச்சாதான் உங்களுக்கு சக்சஸ் நோக்கி உங்களுக்கு போகலாம். பிள்ளைகளுக்கு நான் இப்ப உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். 3 பேர் ரேஸ் ஓடுறாங்க. 3 பேர் ரேஸ் ஓடுறாங்க. ஒரு ஆளுட காலில் 2 கல் கட்டிருக்கு, இன்னொரு ஆளுட காலில் 1 கல் கட்டிருக்கு, இன்னொரு ஆளுட காலில் கல் கட்டியே இல்லை. 3 பேரும் ஒரே டைம்ல ரேஸ் ஓடினாங்கன்னா யார் ஜெயிப்பாங்க? சொல்லுங்க, யார் ஜெயிப்பாங்க? யாரு? கல்லு கெட்டாதவர். அவருக்கு பாரம் இல்லை. மற்ற 2 பேரும் கல்லை சுமந்து கொண்டு என்ன செய்யணும்? கல்லை இழுத்து கொண்டு ஓடணும், கஷ்டம். ஆனா கல் இல்லாதவர் ரொம்ப சிம்பிளா என்ன செஞ்சிருவாரு? ரொம்ப சிம்பிளா ஓடிடுவார். இந்த மாதிரி தான் நெகட்டிவ் தாட்ஸ் என்று சொல்லக்கூடிய கற்களை நீங்க சுமந்து கொண்டே பிள்ளைகள் ஓடிக்கொண்டீங்க. என்னால் முடியாது, எனக்கு திறமை இல்லை, எனக்கு ஞாபக சக்தி இல்லை, இந்த மாதிரி நிறைய கற்களை கொண்டு நீங்க என்ன செய்றீங்க? நிறைய கற்கள் சுமந்து கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறனால தான் உங்களுக்கு கல்வியில சக்சஸ் இல்லாம இருக்குது, படிப்புல சக்சஸ் இல்லாம இருக்குது. அப்ப முதலாவது இந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையும் என்ன செஞ்சாகணும்? இந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையும் அழிச்சாகணும். சரியா? ரைட். 4 முறை இருக்குது, 4 சிஸ்டமிக். ஆனா எல்லா சிஸ்டமும் சொல்லி தரது இங்க நேரம் போதாது. ஒரே ஒரு சிஸ்டத்தை உங்களுக்கு என்ன செய்யறேன்? ஒரே ஒரு சிஸ்டத்தை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். என்ன அப்படின்னு கேட்டா, இப்ப இன்னொரு கேள்வி அவங்கள்ட்ட, நீங்க அதிகமான நேரம் யாரோட பேசிக்கொண்டு இருக்கிறீங்க? சொல்லுங்க பாப்பா. யாரோடு அதிகமான நேரம் பேசிக்கொண்டிருக்கிறீங்க? யாராவது சொல்லணுமா?
யாரோட பேசிக்கொண்டிருக்கிறீங்க அதிகமான நேரம்? பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க, அவங்களோட தான் அதிகமாக பேசுகிறீங்களோ? யாரோட அதிகமாக பேசுகிறீங்க? என்ன என்னம்மா? உம்மாவோடையா? உம்மாவோட தான் அதிகமாக பேசுகிறீங்களா? ஆனால் அது உண்மை இல்லை. நான் சொல்ல நீங்கள் அதிகமாக யாரோட பேசுகிறீங்கன்னு. நீங்கள் மட்டும் இல்லை, எல்லாரும் தான், நானும் தான். சரியா? யாரோட அதிகமாக பேசுகிறோன்னு சொன்னால் என்னையோட தான் நான் அதிகமாக பேசுகிறேன். உங்களோட நீங்கள் தான் என்ன செய்றீங்க? ரைட்? ரோட்டில் பாருங்க, ரோட்டில் போகிறீங்க, ஒரு பொம்பளை போல புதிய அபாய பார்த்துட்டு போகுது. ஷா, இன்னும் அழகான டிசைன் வாப்பா, இந்த மாதிரி டிசைனை தான் பெருநாளைக்கு வாப்பாட்டா என்ன செய்யணும், வாப்பாட்டா வாங்கிக்கணும். வாப்பா கேட்டால் ஏசுவாரா தெரியும், இதெல்லாம் போடுறல. சரி, கேட்டு கேட்டு பார்ப்போம். இது எங்கே வெளியில் பேசுனீங்களா? இது எங்கே பேசுகிறீங்க? உங்களுக்குள்ளுக்க இந்த டிஸ்கஷன்ன்றது நடக்கும். சரியா? அப்போ முதலாவது வந்து நீங்கள் அதிகமாக பேசுறது யாரோட? உங்களோட. ஓகே? இப்போ உங்களோட பேசும் பொழுதுதான் உங்களோட மனசு சொல்லும். இப்போ டீச்சர் கூப்பிடுறாங்க, வாங்க அந்த கிராத் காம்படிஷனுக்கு என்ன செய்யுங்க, கிராத் காம்படிஷனுக்கு பேரை தாங்க, அந்த தமிழ் டே காம்படிஷனுக்கு வாங்க பேரை தாங்க, ஸ்பீச் போட்டிக்கு பேரை தாங்கன்னு சொல்ல போல, அம்மா வானம் ஸ்பீச் போட்டியா, சரி வராது, நான் மேடை ஏறினாலே கால்கள் கட கட கடன்னு டான்ஸ் ஆடும், வானம்மா சும்மா இருந்துடும், முடியாதுன்னு நினைக்கிறேன். உங்களோட மனசு உங்களுக்கு சொல்லுது, அடே ஏறாதே, உங்களோட பேர் ஃபாத்திமான்னு வைப்போமே, ஃபாத்திமா ஏறாதம்மா, ஏறினா முடிஞ்சுமா, சும்மா இருந்துருமா, ரைட், அப்படியே போக மாட்டான், இருந்துருவான். யார் வந்து இல்லை என்னால் முடியும், நான் போவேன், நான் ஜெயிப்பேன், ஜெயிக்கலாட்டி முயற்சியாவது செய்வேன், அந்த முயற்சி எனக்கு வெற்றி தான் என்று யார் முன்னுக்கு போகிறாங்களோ அவங்க மேலே போயிடுவாங்க, அவங்க வெற்றியை நோக்கி போவாங்க. வேலைங்களா? அப்போ நெகட்டிவ் தாட்ஸை என்ன செஞ்சணும்? நெகட்டிவ் தாட்ஸை அழிச்சாகணும். எப்படி என்று கேட்டால், இப்போதான் அது சொல்லித்தரேன் உங்களுக்கு. நீங்கள் உங்களோட பேசும்பொழுது தான் உங்களுக்கு முடியாதுன்னு வருதே இல்லையா, என்னால் முடியாது, எனக்கு கஷ்டம், அவரோட முன்னாடி நான் இப்படி போயிட்டு பேசுறது அப்படின்னு வர்ற நேரம், அந்த நேரம் உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கொள்ளணும், என்னால் முடியும், நான் செய்வேன், நான் செய்வேன், அந்த போட்டியில் ஈடுபடுவேன், நான் இந்த மாதிரி ஜெயிச்சு காட்டுவேன் என்று உங்களுக்கு நீங்கள் சொல்லிக்கொண்டு அதில் நீங்கள் செஞ்சு காட்டினீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதை அழிக்கிறீங்க. இன்னொரு விஷயம், ஒரு ஃபுல் ஸ்கேப் பேப்பர் எடுங்க, ஒரு ஃபுல் ஸ்கேப் பேப்பர் எடுத்து அதில் 2 பக்கம் நெகட்டிவ் தாட்ஸ், உங்கள்கிட்ட என்னென்ன நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குதுன்றது என்ன செய்யுங்க, முதலாவது எழுதுங்க. எழுதிட்டு அதுக்கு பக்கத்தில் என்ன செய்யுங்க, இப்போ என்னால் முடியாதுன்னு நீங்கள் அவங்களோட நெகட்டிவ் தாட் இருக்குமாண்டா, பாசிட்டிவ் தாட் எப்படியா வரும்? என்னால் முடியும். எனக்கு ஞாபக சக்தியே இல்லை அப்படின்னா நீங்கள் எப்படி பாசிட்டிவாக எழுதுவீங்க? எனக்கு அதிகம் ஞாபக சக்தி இருக்கிறது. சரியா? இப்படி எதெல்லாம் நீங்கள் நெகட்டிவ் போட்டுட்டு அது எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்யணும், அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் பாசிட்டிவாக என்ன செய்யணும், அது எல்லாத்தையும் நீங்கள் பாசிட்டிவாக நீங்கள் எழுதணும். எழுதி முடிச்சுட்டு சொல்லுவோமே, உங்களுக்கு ஒரு 20, 25, 30, 50 இருக்கட்டுமே, 50 எழுதிட்டீங்களே, அந்த நெகட்டிவ் தாட்ஸில் எழுதினீங்களே, அந்த துண்டை அப்படியே ஒரு ரூலரை வச்சு அப்படி கிழிச்சு அதை தூக்கி வீசுருங்க. இப்போ எது மட்டும் மீய போகுது? நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையும் கிழிச்சு வீசிட்டீங்க. இப்போ எது இருக்குது? பாசிட்டிவ். சரியா? அந்த பாசிட்டிவ் வந்து என்ன செய்யுங்கன்னு கேட்டால், நீங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு வச்சு கொண்டுட்டு நைட் படுக்க போகிற நேரமும் சரி, காலையில் சுப தொழுத இருக்கிற நேரமும் சரி, நேரம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் அது எல்லாத்தையும் வாசிக்க 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 உங்களுடைய மேல் மனசூடாக ஆள் மனசுக்கு அந்த தகவல் போகுது. அந்த ஆள் மனசு என்ன செய்யும்? ஆள் மனசு அப்படி ரெக்கார்ட் ஆகுது. இன்னும் ஒரே ஒரு உண்மையை மனசை பற்றி சொல்லிட்டு அடுத்த சாப்டருக்கு போயிடுறேன். ரைட்? எங்களுடைய ஆள் மனசு இருக்குதானே, இந்த ஆள் மனசுக்கு வந்து கட்டும் டெலரன்ஸ், ஸ்லீப்பிங் ஜாயிண்ட்னு சொன்னா இல்லையா, ஆனால் அது ஒரே ஒரு பலவீனம். என்ன பலவீனம் தெரியுமா? அதுக்கு உண்மை பொய்ய பிரிச்சறிய தெரியாது, நல்லது கெட்டதை பிரிச்சறிய தெரியாது. அதனால தானே விஷம் இல்லாத ஒன்றை அதுக்கு விஷம் இல்லைன்னு தெரியலையே. விளங்குச்சா? நல்லது கெட்டதுன்றது அதுக்கு தெரியாது, ஆனால் சொன்ன விஷயத்தை பெர்ஃபெக்டாக செய்யும். இப்போ உதாரணமாக நீங்கள் பழைய காலத்தில் கார்ட்டூன் பார்த்துப்பீங்க, இப்போ இருக்குதான் தெரியும், நாங்கள்லாம் உங்களை மாதிரி சின்ன பிள்ளையா இருக்கிறேன்னா பார்த்துருக்கிறோம். ரைட்? அந்த கார்ட்டூனோட பேர் என்னன்னு கேட்டால் அலாவுத்தீனும் அற்புத விளக்கு, அலடின் அண்ட் த லேம்ப். பார்த்துக்கிறீங்களா? தெரியுமா? ரைட்? அந்த கதையை இப்போ உங்களுடைய கண் முன்னுக்கு நான் கொண்டு வரேன். அதில் முக்கியமான ஒரு கேரக்டர் யாரு? அலாவுத்தீன். அலாவுத்தீனுக்கு முக்கியமான ஒரு ஆள் இருக்கிறார், பூதம். சரியா? அவர் லேம்பை இப்படி பிடிச்சி தடவிட்டாருண்டா அப்படியே ஒரு பூதம் மண்டு வரும். பூதம் மண்டு வந்து
என்னுடைய எஜமானரே, உங்களுடைய கட்டளைக்காக காத்து கொண்டிருக்கிறேன், உங்களுடைய கட்டளை இடுங்கள், அதை நான் உங்களுக்கு செய்து தருகிறேன் என்று பூதம் சொல்லும். சரியா? இப்ப அலாவுதீன் கட்டளை போடுறாரு பூதத்துக்கு. பாருங்க, இந்த இருக்க மக்கள் எல்லாம் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க, பசியில் இருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் நல்ல குவாலிட்டியான சாப்பாடு எல்லா மக்களும் கொடுங்கன்னு சொன்னா இந்த பூதம் இப்படி என்றதுக்கு இடையில எல்லா சாப்பாடு என்ன செஞ்சிடும், சாப்பாடை வந்து கொண்டாந்து கொடுக்கும். இது நல்ல விஷயமா இல்லையா? அது செய்யுது. அலாவுதீன் சொன்னது சொல்றாரு. இதே அலாவுதீன் சொல்றாரு, என்ன அங்கிட்டு இருக்கிறாங்க வந்து 1000 பேர் இருக்கிறாங்க, 1000 பேர்கிட்ட தலையை எடுத்துட்டு வான்னு சொன்னாலும் என்ன செய்யும், எல்லாத்துக்கும் தலையை வெட்டிட்டு வரும், கொண்டுட்டு வரும். நல்லது செய்ய சொன்னா நல்லது செய்யும், கெட்டது செய்ய சொன்னா கெட்டதை செய்யும். ஆனா யார் சொன்னது கேட்குது? ஆள் மனசு, அந்த பூதம் அலாவுதீன் சொன்னது கேட்குது. அது மாதிரி தான் எங்களுடைய மேல் மனசு ஆள் மனசுக்கு எதை சொல்லி கொடுக்குதோ, நல்லது கெட்டது அதுக்கு தெரியாது, அதை கேட்டு செயற்படுத்துறது மட்டும்தான் அதுக்கு தெரியும். எனவே உங்களோட மனசுக்கு நல்லது கொடுக்கறதும் சரி, கெட்டது கொடுக்கறதும் சரி உங்களுடைய கையில் இருக்குது. உங்களோட உம்மா சொன்னாலும் சரி, ஆசிரியர் சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, அந்த நெகட்டிவை நீங்க உங்களோட மனசுக்குள்ளுக்க போட்டு கொண்டீங்கன்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் மாறும், சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்களைய மாற்றும். சரியா? இன்னமல்லாமலும் பின்னிய எண்ணங்களின் செயற்பாட, எண்ணங்களின் அடிப்படையில் எங்களுடைய செயல்கள் என்ன செய்யுது, நடக்குது. சரியா? சைக்காலஜி சொல்லுதோ இல்லையோ, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாக எங்களுக்கு சொல்லிட்டாங்க. ரைட்? நெக்ஸ்ட், இப்போ அவங்களுக்கு சில லேர்னிங் டிப்ஸ் நான் இப்போ என்ன செய்ய போறேன், உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். சரியா? உங்களோட லேர்னிங்கை ஈஸியாக மாற்றுறதுக்கான சில டிப்ஸை என்ன செய்ய போறேன், சில டிப்ஸை வந்து உங்களுக்கு நான் சொல்லி தரப்போறேன். சரி, இப்போ பாருங்க. சரி, நம்பர் 1, செட் யுவர் மைண்ட். உங்களுடைய மனசை படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யுங்க, படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க என்றது தான் இதில் சொல்ல வர விஷயம். செட் யுவர் மைண்ட். ரைட்? எப்படி மனசை செட் பண்ணுறது பாருங்கள். ஒரு அடையாளம் காட்டப்பட்டிருக்குது. எங்களுடைய கட்ட விரலையும் இந்த விரல், லைக் சரியா, இப்படி சரியா, அதே மாதிரி வந்து 2 கையிலையும் சரியா, இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கணும், இந்த மாதிரி நாங்கள் வச்சுக்கணும். இப்படி வச்சுக்கொண்டுட்டு இந்த எக்ஸசைஸை நீங்கள் நல்லா செய்யுங்க. என்ன அப்படின்னு கேட்டால், உங்களோட வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு நாளைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பீங்க, என்னைக்காவது ஒரு நாளைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பீங்க. அது ஒவ்வொருத்தருக்கு டிபெண்ட்ஸ். சில பேருக்கு வந்து போன ட்ரிப்பாக இருக்கலாம், சில பேருக்கு ரிலேட்டிவோட ஒரு திருமண விருந்தாக இருக்கலாம், ஒரு சில பேருக்கு ஸ்கூலில் வந்து கோல்டு மெடல் கிடைச்சதாக இருக்கலாம். ஏதோ எப்போ நீங்கள் அதிகமாக சந்தோஷமாக இருந்தீங்களோ அந்த சந்தோஷமான அந்த காட்சியை, அந்த நிகழ்வை நீங்கள் என்ன செய்யணும் கேட்டால், ஒரு அமைதியான ஒரு இடத்துல இருந்துட்டு நீங்கள் அதை கண்ணை மூடிக்கொண்டு உங்களோட மனசால் அந்த காட்சியை பார்க்கணும். நீங்கள் நம்பணும், இப்போ நான் அங்கே தான் இருக்கிறேன். உதாரணமாக நீங்கள் ட்ரிப் போனதுன்னு எடுத்துக்கிறோமே, ட்ரிப் போனது, நூறலியாக போனது, கார்டனுக்கு போனது, அழகழகான பூக்களை என்ன செஞ்சது, அழகழகான பூக்களை பார்த்தது, இப்போ இங்கே பாருங்கம்மா இது இப்படி இருக்குதுமா, அது அப்படி இருக்குதுமா அப்படின்னு நீங்கள் பேசினது. சரியா? கடற்கரைக்கு போனது, கடற்கரையில் உருண்டு விளையாடினது, மணல் மேடு கட்டு விளையாடினது, அலைகள் வந்து அதை எடுத்து உடைச்சிட்டு போன போகிற தலையில் கையை வச்சது, சரியா, திரும்ப செஞ்சது, இப்படி நிறைய அழகான நிகழ்வுகள் இருக்கு. நீங்கள் சந்தோஷமாக இருந்த நிகழ்வுகள் இருக்கு. சரியா? அங்கே ட்ரிப் போனது, பாபிக்யூ போட்டது, சிக்கனுக்காக வேண்டி அடிச்சு கொண்டது. சரியா? இப்படி என்ன மாதிரி நிறைய இதுகள் என்ன செய்யும், நிறைய இதுகள் இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன செய்யணும் கேட்டால், உங்களோட கற்பனைக்கு நீங்கள் கொண்டு வந்துட்டு இப்போ நீங்கள் அந்த சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்லி உங்களோட ஆள் மனசுக்கு சொல்லி கொண்டு உங்களுடைய இந்த 2 விரலையும் என்ன செய்யணும், 2 விரலையும் இப்படி வச்சு எவ்வளவு நெசுக்கலுமோ அவ்வளவு நெசுக்க. கைகள் இதுக்கு மேலே என்னால் நெசுக்க முடியாதப்பா, கை வலிக்குது எந்த லெவலுக்கு ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் நெசுக்கணும், ஒரு 5 நிமிஷம். சரியா? இப்படி ஒரு எக்ஸசைஸை வந்து ஒரு குறைஞ்சது 21 நாளைக்கு நீங்கள் செய்யணும். 21 நாளைக்கு இந்த எக்ஸசைஸ் செய்யணும். இது ஏன் தெரியுமா இதை செய்ய சொல்கிறேன், ஏன்னு சொன்னால், நீங்கள் சந்தோஷமாக இருக்கும் பொழுது
உங்களோட உடம்புல வந்து ஒரு ஹார்மோன்ஸ் இருக்குது. அந்த ஹார்மோனோட பேர் என்னன்னு சொன்னா எண்டோஃபின். எண்டோஃபின் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் என்ன செய்யுது? எண்டோஃபின் என்று சொல்லக்கூடிய ஹார்மோன் என்றது சுரக்குது. அது சுரந்துருச்சு என்று சொன்னா நீங்க எதெல்லாம் ஞாபகப்படுத்தி பார்க்குறீங்களோ அதெல்லாம் டக் டக் டக்குன்னு. குறிப்பாக இப்போ எக்ஸாம் ஹாலுக்கு இருக்கிறீங்க, எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம் என்ன செய்யணும்? இந்த எல்ஃபா எக்ஸசைஸை செய்யணும். இதுக்கு சொல்ல எல்ஃபா எக்ஸசைஸ் சொல்லுவோம். எல்ஃபா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. இது அந்த ஒரு வகையை சேர்ந்தது, ரைட்? அப்போ இப்போ நீங்கள் உங்களோட பிரெயினை ட்ரெயின் பண்ணிக்கிறீங்க, உங்களோட மனசை ட்ரெயின் பண்ணிக்கிறீங்க. இப்போ கண்ணை மூடிட்டு இந்த 2 விரலை நெசுக்கி இப்படி செய்யும் பொழுதே அப்போ உங்களோட மூளைக்கு சிக்னல் போயிடும். எண்டோஃபினை உருவாக்கு, கிரியேட் பண்ணு. அது கிரியேட் பண்ணிருச்சுண்டா நீங்கள் ரீகால் பண்ணுற நேரம், ஞாபகப்படுத்தி பார்க்குற நேரம் எல்லாம் ஈஸியாக உங்களோட ஞாபகத்துக்கு வரும். சரியா? எண்டோஃபினை சுரந்து விட்டீங்கன்னா பவர்ஃபுல்லாக என்ன செய்யும்? பவர்ஃபுல்லாக உங்களோட மெமரி என்றது பவர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணும். அதுக்காகத்தான் செட் யோர் மைண்ட் அப்படின்னு சொன்னேன். இந்த எக்ஸசைஸை வந்து செய்யுங்க. ரைட், நம்பர் 2. ரைட், அடுத்த முக்கியமான விஷயம், படிக்கிற பாடங்களை இன்ட்ரெஸ்டோடு என்ன செய்யணும்? ஆர்வத்தோட படிக்கணும். இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் படிச்சிங்கன்னு சொன்னால் எவ்வளவு படித்தாலும் உங்களுடைய மூளை அந்த பாடத்தை உள்ளுக்கு என்கோட் பண்ணாது, உள்ளுக்கு இழுக்காது, அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கொள்ளாது. அதுக்கு மெயினாக தேவை என்னன்னு கேட்டால் இன்ட்ரெஸ்ட் என்பது தேவை. பிள்ளைகள் இப்போ பாருங்க, ஸ்கூலில் இருக்கிறீங்க, கிளாஸில் இருக்கிறீங்க, சரியாக டீச்சர் என்ன செய்கிறாரு? டீச்சரோ சாரோ அந்த நேரம் வர்றாரு. இப்போ நீங்கள் நினச்சி இன்றைக்கி சார் வரமாட்டார், அதான் லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நல்லா என்ன செய்கிறது? கோசிப்ஸ். எங்களுக்கு தெரியுமா, அவர் அப்படி நடந்துட்டாமா, அவள் இப்படி போயிட்டாமா, இவ ஃபாரின் போயிட்டாவாமா, இவ துபாயிலேருந்து வந்தாவாமா, ஊரில் இருக்கிற அவ்வளோ கதைகளையும் பேசுகிறாங்க. சரியா? இப்போ அந்த நேரம் பார்த்து மனுஷன் வந்துடுவார். டீச்சர் வந்து அநியாயம் வந்துட்டார், மனுஷன் வராமல் இருக்கேன், வந்துட்டாரே, வீணா போன மனுஷன் வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி. என்ன இப்போ வெறுப்போடு என்ன செய்றீங்க? வெறுப்போடு அந்த பாடத்தை படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறீங்க. இப்போ அந்த பாடம் எப்படி பதியும்? எப்படி அது ரெக்கார்ட் ஆகும்? அது ரெக்கார்ட் ஆகாது. வெறுப்போடு படிக்கிறீங்க. பிள்ளைகள் கிளாஸில் படிக்கவே மாட்டான் என்ன ஒருத்தன் இருப்பான் இல்லையா, அவனை கூப்பிட்டீங்க, வாங்க வாப்பா அப்படின்னு கேட்டு அவன்கிட்ட கேட்டு பாருங்க, ஏதாவது ஒரு சப்ஜெக்டை பார்த்து, குமார் சங்கக்காரை பற்றி தெரியுமா அப்படி கேட்டா, ஏன் தெரியாது? அவன் எப்படி எப்படி பெட்ஸ்மேன் தெரியுமா, எத்தனை மேட்ச் விளையாடிக்கிறான் தெரியுமா, 1 டேல எவ்வளோ ஸ்கோர் பண்ணிக்கிறான் தெரியுமா, எத்தனை செஞ்சுரி தெரியுமா, எத்தனை ஹாஃப் செஞ்சுரி தெரியுமா, டெஸ்ட் மேட்சில் எப்படி தெரியுமா, T20 எப்படி தெரியுமா, அவன் இந்த ஸ்கூலில் படித்தான் தெரியுமா, அவன் ஃபர்ஸ்ட் மேட்சில் எத்தனை ஸ்கோர் அடித்தான் தெரியுமா, ரன்ஸ் எடுத்தான் தெரியுமா, அவ்வளோத்தையும் சொல்லுவான். சயின்ஸ் புக்கை வந்து 10 தடவை படிச்சாச்சு, ஆனால் ஞாபகத்தில் இல்லை. அடி இவ்வளோ விஷயம் அவன் மூளையில் ரெக்கார்ட் ஆகி இருக்குது. அக்யூரேட்டா என்ன செய்யறான்? தகவல்களை, டேட்டாவை சொல்றான், தகவலை சொல்றான். அப்ப இவன் மெமரியில பிரச்சனையா? ஒரு பிரச்சனை இல்லை, அதுக்கும் மெமரி தேவை. அதுதான் அந்த மெமரியில ரெக்கார்ட் ஆகி இருக்குது. அந்த கிரிக்கெட் மேட்ச் சம்பந்தமான அவ்வளவு ரெக்கார்ட் ஆகி இருக்குது. ஆனா சயின்ஸ் புக்கை படிச்சது ரெக்கார்ட் ஆகி இல்லை. என்ன காரணம்? அதுல இன்ட்ரெஸ்ட், இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. பிள்ளைகள் இன்ட்ரெஸ்டோட இந்த பாடத்தை இன்றைக்கு நான் படிக்க போறேன், எனக்கு இது இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட், எந்த ஆவலோட ஆசையோட நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, உண்மையில யார் வந்து ஆசையோட படிக்கிறது? எல்லாம் விளையாடுறேன்னு சொன்னா என்னது? ஆசையோட விளையாடுவீங்க. படிக்கிறேன்னு சொன்னா உமா கத்தணும், புக்கேடு படி, சும்மா இருக்காது, உமா கத்தணும், இல்லாட்டி வாப்பா ஒரு சத்தம் போடணும், அப்பதான் நாங்க புக்கே எடுப்போம். அப்படிதானே? ரைட். ஆனா விளையாடுறேன்னா அப்படின்னு இல்லை, நாங்களா விளையாடிக்கணும். அப்படிதானே? பிள்ளைகள் இன்ட்ரெஸ்டோட நீங்க படிச்சீங்கண்டா படிக்கிற பாடம் அவ்வளவும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகும். சரியா? சரி, ஓகே, நெக்ஸ்ட். ரைட், முக்கியமான சப்ஜெக்ட் அட்டென்ஷன். அட்டென்ஷன் என்னன்னு சொன்னா, அதாவது கவனிக்கிறது. பார்க்கிறது என்பது வேற, கவனிக்கிறது என்பது வேற. பார்க்கிறது என்பது வேற, கவனிக்கிறது என்பது வேற. பிள்ளைகள் இப்ப இந்த திஹாரில இந்த வாரண ரோடு இருக்கிறா இல்லையா, இந்த ரோட்ல நிறைய கடைகள் என்ன செய்யும்? நிறைய கடைகள் இருக்கு. நீங்க வளமையா என்ன செஞ்சுட்டு வரீங்க? வளமையா பார்த்துட்டு வரீங்க. இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்பேன், அது நீங்க வரும் பொழுது ஒரு ஃப்ரூட்ஸ் கடை இருந்துச்சா இல்லையா? அந்த ஃப்ரூட்ஸ் கடையில வந்து என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு? எல்லா ஃப்ரூட்ஸையும் நீங்க பார்த்துப்பீங்க. ஆனா உங்களுக்கு
ஒரேஞ்சும் மெப்பலும் இருந்த மாதிரி தான் ஞாபகம். சரியா? அப்படின்னு செஞ்சுறீங்க. ஆனா நீங்க அவ்வளோத்தையும் பார்த்தீங்கன்னா இல்லையா, உங்களோட கண்கள் என்ன செஞ்சது? ஃபுல்லா பார்த்துச்சு. ஆனா உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்குமா? என்னது? ஒன்றோ ரெண்டோ தான் என்னது ஞாபகத்தில் இருக்கும். ஏன்னு கேட்டா நீங்க பார்த்தீங்க, கவனிச்சு பார்க்கல. கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க ஏற்கனவே அந்த கடைக்கு போயிட்டு இருந்தீங்கடா, ஒரு தேவைக்கு போறீங்க, ஒரு லிஸ்ட் ஒன்று சாமான் ஒன்று, வீட்டில் இந்தந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம், வீட்டுக்கு ஆட்கள் வராங்க, ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு போயிருந்தீங்கன்னு சொன்னா, இந்த கடையில இன்ன ஃப்ரூட்ஸ் இப்படி 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 இதெல்லாம் இருக்கும் என்று அந்த நேரத்தில் நீங்க அட்டென்ஷன் கொடுத்திப்பீங்க. அப்ப அட்டென்ஷன் கொடுக்கிற நேரம் என்ன செய்யும்? அட்டென்ஷன் கொடுக்கிற நேரம் அது ஞாபகத்தில் இருக்கும். இப்போ ரோட்ல வந்து என்ன செய்றீங்க? ரோட்ல நிறைய பேரை நீங்க பாக்குறீங்க. ஆனா பாக்குற எல்லாத்தையும் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? இல்ல. ஒரு ஆளை பாக்குறீங்க, ஒரு ஆள் வித்தியாசமா இருக்கிறார். அவரோட கண்ணு வந்து பழுதா இருக்குது, இல்லை கண்ணு வந்து சும்மா காஞ்சி இப்படி தொங்குற மாதிரி இருக்கு ஒரு பேச்சு. இப்படி ஒரு உருவத்தை காணுறீங்க. இப்ப மறந்து போகுமா உங்களுக்கு? மறக்க மாட்டீங்க. ஏன் கவனிச்சுங்க, ஒரு கண்ணு ஒரு மாதிரியா இருக்குது, அது மறக்க மாட்டீங்க. ஏன்? அட்டென்ஷன் கொடுத்தீங்க, கவனிச்சு பார்த்தீங்க. சரியா? அப்ப பிள்ளைகள், நீங்க படிக்கிறதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னு கேட்டால், கவனமாக கவனிக்கிறது. என்னது? பார்க்கிறது வந்து கவனிக்கிறதாக இருக்கணும். இன்றைக்கு நிறைய பிள்ளைகளுக்கு பிரச்சனை வந்து அட்டென்ஷன் டிஸார்டர். அதாவது என்னன்னு கேட்டா, கவனிக்கக்கூடிய ஆற்றல் இல்லை, மைண்ட் டைவர்ட்டிங். என்ன செய்யுது? ஒரு புக்கை படிக்க போனீங்கன்னா அந்த அரை மணித்தியால அந்த 30 நிமிஷத்துக்குள்ள 30 சிந்தனைகள் வேற வேற. அங்க போகணும், அந்த கிளாஸுக்கு, இந்த ஒர்க் இருக்கு, இங்க விளையாடணும், டிவியில இந்த கார்ட்டூன் பார்க்கணும், இதை செய்யணும், அதை பண்ணணும். மைண்ட் வேற எங்கேயோ டைவர்ட் ஆகிக்கொண்டே என்ன செய்யுது? டைவர்ட் ஆகிக்கொண்டே இருக்குது. மைண்ட் ஒரு நிலையில இருக்குது இல்லை, அட்டென்ஷன் கொடுக்கலாம இருக்குது. சரியா? அப்ப அட்டென்ஷனுக்கு ஒரு எக்ஸசைஸ் என்ன செய்யுங்கன்னு கேட்டா, வீட்டில் என்ன செய்யுங்க, ஒரு தனியான ஒரு ரூம்ல ஒரு மிளகு திரி ஒன்று பற்ற வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு என்ன செய்யுங்க, 5 நிமிஷத்துக்கு அதை மட்டும்தான் பார்க்கணும். வேற எந்த சிந்தனை வந்தாலும் தலைக்கெடுக்காது. அப்ப பிரெயினுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்றீங்க, இதை மட்டும்தான் நோக்கணும். ஏண்டா உங்களோட மூளை எப்படியா இப்ப ஆவிக்குன்னு கேட்டா, வரக்கூடிய சிந்தனைகள் எல்லாம் வந்துட்டு 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 போயிட்டு கொண்டே இருக்கு, நீங்க டைவர்ட் ஆகிக்கொண்டே இருக்கீங்க. அதை நிறுத்தணும். இந்த எக்ஸசைஸை செய்யுங்க. அது நிறைய விளக்கம் இருக்கு, நீங்க சிம்பிளா இது செய்ய போதும். நெக்ஸ்ட், சரி, இன்னொரு ஈஸி லேர்னிங் மெத்தட் உண்டு உங்களுக்கு, சங்கிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். சங்கிங் மெத்தட் என்ன தெரியுமா? சங்க் என்று சொன்னா பிரிக்கிறது, வேற வேற என்ன செய்யறது, இது வேற இது வேற இது வேற இது வேற அப்படின்னு என்ன செய்யறது அப்படின்னு பிரிக்கிறது. அப்படி பிரிச்சுட்டீங்கன்னா எது எது எவ்வளோ இருந்துச்சுன்றது ஈஸியாக என்ன செய்யலாம், ஈஸியாக உங்களுக்கு ஞாபகத்தில் வைக்கலாம். சரியா? எங்களோட மெமரியில் வந்து 2 விஷயம் இருக்குது பிள்ளை, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒன்று நாங்கள் சொல்லுவோம் ஷார்ட் டேர்ம் மெமரி. என்னது? ஷார்ட் டேர்ம் மெமரி. இன்னொன்று நாங்கள் சொல்லுவோம் வந்து லாங் டேர்ம் மெமரி. ஷார்ட் டேர்ம் மெமரின்னா ஒரு கொஞ்ச நேரம் ஞாபகம் இருக்கும், அதுக்கு வேற மறந்து போயிடும். லாங் டேர்ம் மெமரின்னா நீண்ட காலத்துக்கு என்ன செய்யும், நீண்ட காலத்துக்கு ஞாபகத்தில் இருக்கும். சரியா? அதிகமாக எங்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னது? ஷார்ட் டேர்ம் மெமரி. லாங் டேர்முக்கு என்ன செய்யறது இல்லை, போறது இல்லை. ஆனால் சில மெத்தட்களை நாங்கள் படிச்சிட்டோம்னா, சில மெத்தட்களை நாங்கள் செஞ்சிட்டோம்னா, அது லாங் டேர்முக்கு எங்களுக்கு என்ன செய்யலாம், லாங் டேர்முக்கு வந்து எங்களுக்கு வந்து போடலாம். சரியா? ரைட். இப்போ இந்த சங்கிங் மெத்தட் என்னன்னு கேட்டால், வேற வேறையாக பிரிக்கிறது. உதாரணமா ஃபொரினுக்கு என்ன செஞ்சுக்கிறார், உங்களோட ஒரு அங்கிள் போயிருக்கிறான்னு வைப்போமே, இல்லாட்டி வாப்பாவோ யார், சரி யாராவது ஒரு ரிலேஷன், அவர் வந்து என்ன செய்வார், ஸ்ரீலங்கா வரும்போது, திரும்பி நாடு வரும் பொழுது நிறைய ஸ்வீட்ஸ் கொண்டு வருவார். டோஃபி வேணுமா, சாக்லேட் வேணுமா, நட்ஸ் வேணுமா, ஹனி வேணுமா, என்னென்ன ஐட்டம்ஸ் என்ன எல்லாம் கொண்டு வருவார். சரியா? இப்போ ஒரு ஆள் கேட்குறாரு அவங்கள்ட்ட, உங்கள் வாப்பா என்னென்ன கொண்டாந்தாரு? என்ன சாக்லேட்டும் நட்ஸும் கொஞ்சம் ஹனியும் இந்த இது கொஞ்சம் சாமானிய அவ்வளோதான், அப்படி தான் அவங்களுக்கு பதில் சொல்லலாம். சரியா? ஆனால் எது எது எவ்வளோ எவ்வளோ என்னன்றது உங்களுக்கு சொல்லலாமா? ஒரு பேக் நிறையா கொண்டாந்துக்கிறார், சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் சங்க் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், வேற வேற பிரிச்சுட்டீங்க. சாக்லேட்ஸ் வேறையாக, நட்ஸ் வேறையாக, பிஸ்கட் ஐட்டம்ஸ் வேறையாக, ஹனி மாதிரி வேற வேற அதர் சப்ஜெக்ட்ஸ் வேறையாக, அப்படி பிரிச்சுட்டீங்கன்னு வைங்களேன். இப்போ என்ன சாக்லேட்ஸ் இருந்துச்சு என்று கேட்டால் சொல்லுவீங்க, சாக்லேட்டா டொப்லரோன்னு இருந்துச்சு, கிட்கேட் இருந்துச்சு, டேரி மில்க் இருந்துச்சு, என்னென்ன சாக்லேட் இருந்துச்சு, அழகாக சொல்லுவீங்க. இது எப்படி உங்களால் சொல்ல முடிஞ்சிச்சு? வேறையாக பிரிச்சதுனால தான். நட்ஸ் என்ன இருந்துச்சு?
ஆமண்ட் இருந்துச்சு, பிஸ்தா இருந்துச்சு, வால்நட் என்னது வால்நட் இருந்துச்சு, பம்கின் சீட் இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு என்ன செய்யலாம், உங்களுக்கு பிரித்து சொல்லலாம். பிஸ்கட்ல என்னென்ன ஐட்டம் இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு பிரித்து சொல்லலாம். அப்போ சங்கிங் என்பது பிரிக்கிறது. உதாரணமாக நீங்கள் ஹிஸ்ட்ரி பாடம் படிக்கிறீங்க, சரியா? அடுத்தது போடுங்களேன் சார். நீங்கள் ஹிஸ்ட்ரி பாடம் படிக்கிறீங்க, நீங்கள் இப்படியான ஒரு கொலமெண்ட் போட்டுக்கோங்களேன். பாருங்க, நான் போட்டிக்கிறேன். மன்னர்கள், ஆட்சி காலம், ஆட்சி பகுதி, முக்கிய நிகழ்வு. மன்னர்கள், ஆட்சி காலம், ஆட்சி பகுதி, முக்கிய நிகழ்வு. இப்போ நீங்கள் என்ன செய்றீங்க, இப்போ மன்னர்கள்ட்ட பேரை போடுவீங்க. காஷ்யப மன்னன், துட்டுகப்பன் மன்னன், தாதுசேன மன்னன், என்ன மன்னர்கள்ட்ட அதை போட போறீங்க. பக்கத்தில் இந்த காலத்தில் ஆட்சி பண்ணாங்க 1900 எத்தனை, 1900 கிபி எத்தனை அப்படின்னு போட போறீங்க. அது மாதிரி ஆட்சி பகுதி கொழும்பா, அனுராதபுரமா, நோரெலியாவா, கண்டியா, என்னதை என்ன செய்வீங்க, அதை போடுவீங்க. முக்கிய நிகழ்வு என்ன, முக்கிய நிகழ்வு உதாரணமாக காஷ்யப மன்னன், அவனோட ஒரு முக்கிய நிகழ்வு எழுதுறேன்னா என்ன எழுதுவீங்க, சிகிரியா ஓவியத்தை பற்றி என்ன செய்யலாம், அவன் தானே இந்த வேலமனை கிட்ட அதெல்லாம் வரைஞ்சி வச்சான், சரி, அதனால தான் அதெல்லாம் சிலபஸ்லேருந்து நாங்கள் படித்தோம், ரைட்? அப்போ என்ன, அப்போ அதை என்ன செய்யலாம், அதை வந்து உங்களுக்கு உதாரணத்துக்கு அதை வந்து சொல்லலாம், சரியா? இப்போ இப்படி நீங்கள் பிரித்து எழுதிட்டீங்கண்டா ஈஸியாக என்ன செய்யலாம், அந்த சார்ட்டை பார்த்துட்டீங்கன்னா அந்த பாடம் ஃபுல்லாக உங்களோட தலையில். அல்ஹம்துலில்லாஹ். இதுக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம், சங்க் என்று சொல்லுவோம். இப்போ பாருங்க பிள்ளைகள், இப்போ நான் அந்த நேரத்தோடு உள்ள அந்த ஸ்க்ரீனில் வந்து சில உயிரினங்களை தந்திருந்தேன். இப்போ அந்த உயிரினங்களை நான் பாருங்க பிரிச்சிருக்கிறேன். இப்போ பிரிச்சதுக்கு அப்புறம் ஈஸியாக ஞாபகம் வைக்கலாம். பாருங்க, நான் எப்படி பிரிச்சேன்னா, பெட்ஸ், பெட்ஸில் என்ன, ரெபிட், கெட், டாக், வீட்டில் வளர்க்குறது. பெட்ஸ் என்னது, வீட்டில் வளர்க்குறது. ரெபிட் வளர்ப்போம், கெட் வளர்ப்போம். முஸ்லீம்கள் நாங்கள் வளர்க்கலாட்டி அந்நிய சகோதரர்கள் என்ன செய்வாங்க, வீட்டில் நாய் வளர்ப்பாங்க. அப்போ அது பெட்ஸ். அது மாதிரி வாட்டர், ஷாக் எங்கே இருக்கும், சுறாங்க இருக்கும் தண்ணியில், டொல்ஃபின் தண்ணியில், ஸ்டார்ஃபிஷ் தண்ணியில். அடுத்த பாருங்க பேர்ட்ஸ், பறவைகள், க்ரோ காகம் பறவை, பிஜன் புறா பறவை, பிகாக் மயில் பறவை. அது மாதிரி பார்த்தீங்கன்னா பிரிச்சிங்கன்னா அக்லி, அக்லின்னு என்னது, அசிங்கம் அப்படின்னு அர்த்தம். அதில் போட்டிக்கிறேன் குரோக்கடைல், குரோக்கடைல் போட்டிக்கிறேன். என்னது, ஆக்டோபஸ். யாராவது சொல்லுவீங்களா, நல்ல அழகான குரோக்கடைல், நல்ல அழகான முதல்ல, நல்ல அழகான ரெபிட், அழகான பூனைக்குட்டின்னு சொல்லுவீங்க. அது பார்க்கறதுக்கு இப்படி பயங்கரமாக இருக்குமா இல்லையா, சரியா? அதனால் அது அக்லி என்ன கேட்டகரியில் கொண்டாது. ஆக்டோபஸ், ஆக்டோபஸ் என்னது, கடல் இருக்குமே, மேலே முட்டை மாதிரி வந்திருக்கும், கீழே இந்த மாதிரி என்னது நிறைய கால்கள் பார்க்கறது இருக்கும், நல்லா அழகான ஆக்டோபஸ் அப்படி சொல்லுவீங்களா? இல்லை, பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குதுமா, அப்படிதானே, அதுதான் ஆக்டோபஸ். அடுத்தது பாருங்க ஹியூஜ், ஹியூஜ் என்னது, பெருசு. எலிஃபண்ட், எலிஃபண்ட்ன்றது பெருசாக தான் இருக்கு. இல்லை, எலிஃபண்ட் என்ன எறும்பு மாதிரியா இருக்கு, வைக்காது. அது மாதிரி ஹிப்போபொட்டேமஸ், ஹிப்போன்னு போட்டிக்கிறேன், நீர் யானை, அதுவும் பெருசு. ஜிராஃப் என்னை மாதிரி உயரமாக இருக்குமே, இல்லை என்னை விட உயரமாக இருக்குல்ல, சரி, அப்போ என்னது ஜிராஃப். அப்போ இப்படி நீங்கள் சங்க் பண்ணிட்டீங்கடா அப்போ ஈஸியாக. அப்போ பெட்ஸில் என்ன வரும், வாட்டரில் என்ன வரும், அடுத்தது வந்து பேர்ட்ஸில் என்ன வரும், அடுத்தது வந்து அக்லியில் என்ன வரும், அடுத்தது வந்து ஹியூஜில் என்ன வரும். இதை போட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இப்போ நான் பார்க்காம சொன்ன பாருங்க, இந்த கேட்டகரியில் நீங்கள் போட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும், சரியா? ரைட், நெக்ஸ்ட். ரைட், அடுத்தது பிள்ளைகள், சரி, அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, மேக் ஸ்மார்ட் நோட்ஸ். ஸ்மார்ட் நோட்ஸ் எடுங்க அப்படின்னு என்னன்னு கேட்டா பிள்ளைகள், நல்ல ஒரு விஷயத்தை விளங்கிக்கோங்க. எங்களுடைய நாட்டு கல்விக்கும் வெளிநாடுகளில் கொடுக்கக்கூடிய ட்ரைனிங்குள்ள முக்கியமான ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம்னு சொல்லி சொன்னால், எங்களோட நாட்டில் என்ன செய்கிறாங்க, டீச்சர்ஸ்மார் வந்து படித்து தந்துட்டு சொல்லி தந்துட்டு அதை போர்ட்லேயும் எழுதிட்டு பிள்ளைகள் இதெல்லாம் பார்த்து எழுதிக்கோங்க அப்படின்னு வந்துடுவாங்க. நீங்களும் அங்கிட்டு பேசிக்கொண்டு உங்களோட கூட்டாளிமாரோட அங்கிட்ட எல்லாம் பேசிட்டு அது மாதிரி சார் என்ன இருந்தாலும் போர்டில் எழுத வைக்கிறோம், நாங்களும் எழுதி கொள்வோம், அதெல்லாம் பெட்டர் இல்லை அப்படின்னு என்ன செய்வீங்க அப்படின்னு நீங்கள் எழுதி கொள்வீங்க. இன்னும் சில பேர் என்ன செய்வாங்க, அவங்க வாயால் சொல்லுவாங்க, நீங்கள் நோட்ஸை வந்து கடகடான்னு எழுதுவீங்க. நோட்ஸ் எல்லாம் எழுதியாது, பிரச்சனை இல்லை, அப்படி தானே? இதுதான் ராங் என்ற என்னையை பொறுத்த வரைக்கும் இது பிழை.
மேலை நாடுகள் என்ன செய்ய தெரியுமா? லெக்சரர் வருவார், லெக்சர் பண்ணுவார், உங்களுக்கு எது புரிஞ்சிச்சோ அதை எழுதுங்க. இப்போ நான் சொன்னதில் எது உங்களுக்கு விளங்கிச்சோ அதை எழுதுகண்டுவாங்க. அப்போ தான் பிள்ளைகள் எல்லாரும் அவதானத்தோடு இருப்பாங்க. இல்லாட்டி என்ன இருந்தாலும் நோட்ஸ் தரத்தானே போகிறாரு, என்ன இருந்தாலும் இந்த மனுஷன் போர்டில் எழுத தானே போகிறாரு அப்படின்ட்டு இருந்துருவாங்க. இப்போ மேலை நாடு பிள்ளைகள் அவதானிக்கிறாங்க, பார்க்குறாங்க, சார் இதுதான் சொல்கிறாங்க, அப்போ டவுட் இருந்தால் கேட்குறாங்க. அதுக்கு பிறகு சார் சொன்னதை வச்சு அவங்களோட ஸ்டைலில் என்ன செய்கிறாங்க, அவங்களோட ஸ்டைலில் எழுதுறாங்க. எல்லாரும் நோட் எடுத்து பார்த்தீங்கன்னா சார் ஒரு விஷயத்த சொல்லி நீங்கள் எல்லாம் எழுதுறீங்கன்னா எல்லாத்தோட புக்கையும் பார்த்தாலும் அதே மாதிரி தான் இருக்கும். எல்லாத்த புக்கையும் பார்த்தாலும் அதே பேராகிராஃப் தான் இருக்கும். ஆனால் ஆளுக்கால் நீங்கள் எழுதுறீங்கன்னு வைங்களேன், நீங்கள் நோட்ஸ் எடுத்துறீங்க வைங்களேன், எல்லாம் அதே மாதிரியா இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். ஆனால் இது நீங்கள் எழுதினது, இது சார் தந்து எழுதினது இல்லை, நீங்கள் விளங்கி எழுதுனது. நீங்கள் விளங்கி எழுதினது உங்களுடைய மெமரியில் அதிகமாக நிற்கும். அதனால நீங்கள் என்ன செய்யுங்க, ஸ்கூல் நோட்ஸை நீங்கள் ஸ்கூல் புக்கில் சாப்டரை நீங்கள் வாசித்தாலும் அதில் இருந்து நீங்கள் என்ன செய்யணும், உங்களுக்கு விளங்கின விஷயத்தை வந்து ஒரு கொஞ்சமாக சின்னதாக சமரியாக ஒரு நோட் எடுக்கணும். அந்த நோட் போதும் உங்களுக்கு சப்ஜெக்ட் ஞாபகத்தில் இருக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட். சரி, அடுத்தது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன, எந்த நேரத்தில் படித்தா அதிகமாக எங்களோட மனசுல பதிவாகும் ரிசர்ச் பண்றாங்க. சரியா? எந்த நேரத்தில் படிச்சா அதிகமா இருக்குமென்னு கேட்டா, காலையில சுப தொழுறதுக்காக நாங்கள் எழும்புறோமா இல்லையா, அந்த நேரம் நாங்கள் படிச்சிட்டோம் என்று சொன்னா தமிழ்ல சொல்லுவாங்க பசுமரத்து ஆணி போலன்னுவாங்க. பசுமரம்னு சொன்னா அந்த இளம் மரம் இருக்குதா இல்லையா, அந்த இளம் மரம் ஸ்ட்ராங்கான மரம் இருக்குது, அதுல போய் ஆணி அடிச்சுட்டா அதை கலட்டுறதுக்கு பெரும்பாடுபடணும், அவ்வளோ ஸ்ட்ராங்காக அதுல பதியும். அந்த மாதிரி தான் காலையில் நீங்கள் படிக்கிற படிப்பு என்பது உங்களோட மெமரியில் வந்து அதிகமாக என்ன செய்யும், அதிகமாக பதியும். சரியா? அப்போ காலையில் என்ன செய்யணும், காலையில் படிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. குறிப்பாக தூக்கம் முழிச்சு படிக்கவே கூடாது. 1 மணி 2 மணி 3 மணி கூட உங்களோட பிரெயினை நீங்கள் டேமேஜ் பண்ணுறீங்க. சரியா? காலையில் படிக்கிறது தான் சரியாக இருக்கும். ஆனால் ஒரே ஒரு பேசிக்கை சொல்லித்தாரேன், என்னன்னு கேட்டால், எடுத்த எடுப்புக்கு உங்களுடைய பழக்க வழக்கங்களை மாற்ற முடியாது. குறைஞ்சது 21 நாள் அல்லது 1 மாசமாவது என்ன செய்யணும், கண்டினியூஸ் பழக்கம். இப்போ சாதிக் சார் வந்துட்டாரு, சொல்லிட்டாரு என்ன, இனிமே எல்லாரும் என்ன செய்யணும், காலையில தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரியா? நீங்க என்ன செய்றீங்க, அடுத்த நாள் சுப தொழுதுட்டு கண்ணை இது பண்ணிக்கொண்டு புக் எடுத்துட்டு படிப்பீங்க. படிக்க போகல தூக்கம் போயிடும். இங்க சாதிக் சார் சொன்னாரு, படித்தா காலையில் படித்தாலும் நல்ல ஞாபகம் வரும்னு சொன்னார், படித்ததெல்லாம் நினைவில் இருக்குன்னு சொன்னார், தூக்கம் இல்லையா வருது. ஏன் இவ்வளோ காலம் நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, இவ்வளோ காலம் அது பழக்கம், அந்த பழக்கத்தை என்ன செய்யலாது, இப்படின்றதுக்குள்ளே விடையலாது. ட்ரைனிங் பயிற்சி என்ன செய்யும், அதை மாற்றும். காலையிலே என்ன செய்யுங்க, காலையிலே அப்படி நீங்கள் படித்து 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 கண்டினியூஸாக அது செய்கிற நேரம் இப்போ அது உங்களுக்கு லேசாக மாறும். சரியா? எடுத்து அடுத்த நாளே நான் காலையில் படித்தேன்னா எல்லாத்துலையும் மெமரியில் நிற்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா அப்படி நடக்காது, மெஜிக் இல்லை. ஓகே, சரி. அப்போ காலையில் படிக்கிறது என்பது சிறப்பான ஒரு செய்தி. நெக்ஸ்ட், அடுத்தது சூஸ் ஓ செட் யோர் என்வாயன்மெண்ட். பிள்ளைகள் படிக்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், நீங்கள் படிக்கக்கூடிய சூழல் வந்து உங்களை மைண்ட் டைவர்ட் செய்யக்கூடிய அல்லது உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு சூழலாக இருக்கவே கூடாது. ரைட்? என்ன செய்யணும்னு கேட்டால், உங்களோட மைண்ட் வந்து கிளியராக ஒரு கம்ஃபர்டபுளாக உட்காந்து அழகாக படிக்கிற மாதிரி ஒரு செட்டப்பான இடமாக அது என்ன செய்யணும், ஒரு இடமாக வந்து அது இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் அப்போ தான் உங்களுக்கு படிக்கலாம். என்ன நடக்குது, வீட்டில் புக் எடுத்து படிப்பீங்க, வீட்டில் என்ன செய்வாங்க, நல்ல டிவியோட ஒலியுமா நல்லா கூட்டி போடுவாங்க, அதில் கேட்கும் டுஷும் என்ற ஒரு சவுண்டு தான் கேட்கும். அந்த நடிகன் குத்துறான், இது அந்த படம் தான், இது இது அந்த சீன் தான் இது. இப்போ உடனே நீங்கள் அங்கே கற்பனைக்கு போயிடுறீங்க. ரைட், எனக்கு தெரியும் அடுத்த வசனம் என்ன நடக்கும்னு தெரியும், அந்த பாட்டு தான் வரும், இப்போ தெரியும் அந்த பாட்டு தான் வரப்போகுது. ரைட்? இது அங்கே அப்படியே மைண்ட் என்ன செஞ்சிடும், அப்படியே மைண்ட் டைவர்ட் ஆகிடும். சரியா? ரைட்? அப்போ இது என்ன நடக்க போகுது, அப்படியே உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆக போகுது. சரியா? அப்போ இப்படி உங்களை என்ன செய்யக்கூடாது. இப்போ நானும் பிறந்து வளர்ந்த இடம் வந்து கொழும்புல, புதுக்கடை, தெரிஞ்சவங்க கேட்டுப்பாரு, புதுக்கடை எப்படியான இப்போ பார்த்தாலும் சவுண்ட் இறைச்சல்.
ரைட்? நிம்மதியாக படிக்கவே முடியாது என்னால். நான் என்ன செய்கிறேன், எங்களுடைய ஸ்கூல் சார்கிட்ட போய் பிரின்சிபல் சார்கிட்ட போய்ட்டு கேட்டேன், சார் வீட்டில் இருந்தால் என்னால் படிக்க முடியலை சார், கொஞ்சம் ஸ்கூலில் ஈவினிங் டைம் வந்து நான் படிக்கட்டா, கொஞ்சம் எனக்கு பெர்மிஷன் தரீங்களா, ஒச்சர்கிட்ட சொல்லி கொஞ்சம் பெர்மிஷன் விட மாட்டார், கொஞ்சம் பெர்மிஷன் தாங்க. அண்ணே படிக்கிறதுக்கு தானேடா கேட்குறேன், வந்து அழகாக படிடா நான் சொல்கிறேன் அப்படின்னு என்ன செஞ்சார் அப்படின்னு சொல்லி சார் வந்து நமக்கு இது பண்ண. அப்போ நானும் சில ஃப்ரெண்ட்ஸ் மாரும் சேர்ந்து, ஏன்னா எல்லாத்தோட சூழல் வந்து படிக்கக்கூடிய சுச்சுவேஷன் இல்லை, அப்போ ஸ்கூலில் அமைதி என்ன கரைச்சலும் இல்லை, அழகாக கிளாஸில் உட்காந்து என்ன செஞ்சுட்டு போனோம், படிச்சுட்டு போனோம். ஏன்னா மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுது, சினிமா பாட்டு சத்தம் சைத்தானியத்தை எல்லாம் வருது. சரியா? அப்போ என்ன செய்யலாம், இந்த மாதிரி உங்களோட சூழல் வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஏற்ற சூழலாக அது கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் என்ன மைண்ட் டைவர்ட் ஆகக்கூடாது, வேறு வேறு சிந்தனையில் வந்து போகக்கூடாது. சரியா? ரைட். நெக்ஸ்ட், அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், படிக்கிறதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் ரிப்பீட்டேஷன். அதாவது மீண்டும் மீண்டும் படிக்கிறது. ஏண்டா எங்களுடைய மூளையுடைய இயல்பு ஒரு குறுகிய காலத்தில் படித்த விஷயங்களை நாங்கள் மறந்து போயிடும். நாங்கள் ரிப்பீட்டாக நாங்கள் படிக்கணும். எப்படி தெரியுமா, ஒரு நாள் ஸ்கூலில் ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் படிச்சிட்டிங்களா, அந்த 24 மணித்தியாலத்துக்குள்ளுக்கு அதே சப்ஜெக்டை நீங்கள் ரிப்பீட் பண்ணிடும். நீ ஆனால் என்ன நடக்குது, ஸ்கூல்லையோ கிளாஸ்லேயோ ஒரு விஷயத்தை நீங்கள் படிச்சிட்டீங்கன்னா அடுத்தது திரும்ப எப்போ தான் படிக்கிறது, இன்னும் 10 நாள் எக்ஸாம் வருது, இன்னும் ஒரு கிழமையில எக்ஸாம் வருது அப்படின்னு சொன்னால் புக் எடுப்போம், படிப்போம். அப்போ தான் என்ன செய்யறது, அப்போ தான் படிக்கிறது. அது படிப்பா? அது படிப்பு இல்லை. ஒரு பாடத்தை படிச்சிட்டிங்கன்னா 24 மணி 100 நாளைக்குள்ளுக்கே என்ன செய்யுங்க, 100 நாளைக்குள்ளுக்கே அந்த பாடத்தை மீட்டி படிச்சிடணும். நெக்ஸ்ட். சரியா? நெக்ஸ்ட். சரி, இதாகிது எப்படி ரிப்பீட் பண்ணணும் அப்படின்ற விஷயம் இங்கே இருக்குது. சரியா? முதலாவது ஒரு பாடத்தை படிச்சதுக்கு உடனடியாக அந்த பாடத்தை திரும்ப படிச்சிடணுமா. ஒரு பாடத்தை இப்போ தான் படிச்சீங்க, திருப்பி ரிப்பீட் படிச்சிடணுமா. சரியா? அதுக்கு பிறகு நான் சொன்னேன் 24 மணித்தியாலத்துக்குள்ளுக்கு என்ன செய்யறது, 24 மணித்தியாலத்துக்குள்ள அந்த பாடத்தை மீட்டியும் திரும்பவும் என்ன செய்யணும், திரும்பவும் நீங்கள் படிக்கணும். அதுக்கப்புறமாக தேர்ட் ரிவ்யூ, ஒரு கிழமைக்கு அப்புறமாக, அதுக்கு பிறகு என்ன செய்யணும், 1 வீக்குக்கு அப்புறமாக அந்த பாடத்தை படிக்கணும். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டால் 1 மந்த், ஒரு மாதம் கழிச்ச பிறகு அதே பாடத்தை திரும்பியும் என்ன செய்யணும், அதே பாடத்தை திரும்பியும் படிக்கணும். அதுக்கு பிறகு 3 மாதத்துக்கு பிறகு அந்த பாடத்தை படிச்சிட்டிங்கன்னா அது லாங் டேர்ம் மெமரிக்கு போயாச்சு. பயப்பட தேவையில்ல, ஈஸியாக என்ன செய்யும், ஈஸியாக உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். இது சொல்லுவோம் அது ரிப்பிட்டேஷன் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இது சரியாக செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு படித்த பாடங்கள்ன்றது மறந்தே போகாது. ஓகே, ரைட். நெக்ஸ்ட், அடுத்த முக்கியமான விஷயம், டாக் அபவுட் யுவர் சாப்டர். இப்படின்னு என்ன தெரியுமா, பிள்ளைகள் நீங்கள் ஃப்ரீ டைமில் என்ன செய்கிறீங்க, ஃப்ரீ டைமில் ஒரு டீச்சரோ சாரோ கிளாஸுக்கு வரலன்னு சொன்னால் என்ன செய்வீங்க, நான் நேரத்தோட சொன்ன மாதிரி அதிகமாக காசிப் அப்படி நினச்சாமே, இல்லாட்டி ஏதாவது ஒரு டிவி ட்ராமா பார்த்துருப்பீங்க, தெரியுமா நேற்று அதில் இப்படி ஒரு சீன் ஆகிட்டு, இவன் அவன் விட்டுட்டு போறாமே அப்படின்னு என்ன செய்வீங்க, அதை பற்றி அதான் மெயின் டாப்பிக்காக என்ன செய்யும், மெயின் டாப்பிக்காக வந்து பேசுவீங்க. ரைட்? ஆனால் அது எல்லாத்தையும் பக்கத்தில் வச்சு அதெல்லாம் தூரமாக்கி வச்சுட்டு நீங்கள் என்ன செய்ய தெரியுமா, உங்களுடைய பாடம் சம்பந்தமாக டிஸ்கஸ் பண்ணுங்க. டீச்சர் வந்தாங்களா, டீச்சர் வந்து இப்போ ஒரு பாடம் செஞ்சாங்க, படித்து தந்தாங்க, மூளையை பற்றி படித்து தந்தாங்க, மூளையில் இப்படி செக்ஷன் இருக்குது, இந்தந்த செக்ஷன் இந்தந்த வேலையை பண்ணுது, மூளைக்கு வந்து இவ்வளோ பெரிய பவர் இருக்குது அப்படின்ட்டு டீச்சர் இதெல்லாம் சொல்லி எங்களுக்கு சொல்லி தந்தாங்க அப்படின்னு சொல்லி ஸ்கூலில் பாடம் சம்பந்தம் படித்து தந்திருப்பாங்களே, அந்த பாடம் சம்பந்தமாக டிஸ்கஸ் பண்ணுங்க, பேசுங்க. அப்படி ஒருவருக்கு இடையில நீங்கள் அதை பேசுங்க, டைமை வேஸ்ட் பண்ணாமல் அதுகளை நீங்கள் பேசுனீங்கன்னா அது ரெக்கார்ட் ஆகும். ஆனால் நாங்கள் தேவையில்லாமல் என்னென்னத்தையோ என்ன செய்கிறோம், தேவையில்லாமல் என்னென்னத்தையோ நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். சரியா? ரைட். நெக்ஸ்ட். சரி, அப்போ அதனால டைமை வேஸ்ட் பண்ணாமல் என்ன செய்யணும், டைமை வேஸ்ட் பண்ணாமல் வந்து நீங்கள் அடுத்தடுத்து இது பண்ணணும். ரைட். பண்ண எத்தனை மணிக்கு முடிக்கணும்,
3:15. சரி, அடுத்தது என்னது? கிரியேட் டைம் டேபிள். பிள்ளைகள், இது படிக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளும் கண்டிப்பா செய்ய வேண்டிய ஒரு வேலை. என்ன? காலையில எழும்பினதுல இருந்து இரவு தூங்க போற வரைக்கும், காலையில எழும்பினதுல இருந்து இரவு தூங்க போற வரைக்கும் நீங்க என்னென்ன செய்ய போறீங்கன்றத ஒரு டைம் டேபிள். காலையில சுபக்கு கிளம்புறதுல இருந்து, ஸ்கூலுக்கு போறதுல இருந்து, அதுக்கப்புறம் வந்து டியூஷனுக்கு போறதுல இருந்து, சாப்பிட்றதுல இருந்து எல்லா விஷயத்தையும் என்ன செய்யணும்? ஒரு டைம் டேபிள். பிள்ளைகள், யாரு காலத்தை வீணடித்தானோ அவன் வாழ்க்கையை இழக்கிறான். காலம் என்பது என்னது? நான் இந்த நிகழ்ச்சி ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஒரு சூறாவோட ஸ்டார்ட் பண்ணேன். என்ன சூறா? வல்லஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. ரைட்? காலம் என்பது மீட்டி பெற முடியாத ஒரு சொத்து. இப்போ ஏதோ ஒன்று ஒரு 1000 ரூபா சொல்லி தொலைஞ்சிது, 10,000 ரூபா பிஸ்னஸ் லொஸ்ட் ஆயிடுச்சு, அது சம்பாரிச்சு எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இப்போ உங்களை தாண்டி போன ஒரு செகண்ட் எத்தனை கோடி ரூபா கொடுத்தாலும் உங்களால் வாங்க முடியுமா? முடியாது. காலம் என்பது மீட்டு பெற முடியாத ஒரு சொத்து. சரியா? அந்த காலத்தை யாரு சரியாக நிர்வாகம் செஞ்சாங்களோ அந்த நிர்வாகம் என்பது என்னது? அவங்க சரியாக நிர்வகிப்பவர்கள் வெற்றியாளர்கள். பிள்ளைகள், சரியா பார்த்தா வேர்ல்ட்ல நம்பர் 1 பங்க்சுவாலிட்டி யாருன்னு கேட்டால் முஸ்லிம்கள் அப்படின்னு உண்மையாக நாங்கள் சொல்லணும். ஆனால் அப்படி சொல்லக்கூடிய நிலைமைகள் இருக்குதா? இல்லை. நாங்கள் கேட்டால் உதாரணம், பங்க்சுவாலிட்டி என்ன? ஜப்பான் ஆட்கள் தான், அவங்கள மாதிரி பங்க்சுவாலிட்டி இல்லைன்னு சொல்கிறோம். ஆனால் அது சொல்றதுக்கு நாங்கள் வெக்கப்படணும். ஆனால் உண்மையாக தான். சரியாக 2:55க்கு ட்ரெயின் என்று வைங்களேன், 2:55க்கு ட்ரெயின்னா ஒரு நிமிஷம் நிப்பாட்டி 2:56 வரைக்கும் இருக்குன்னு வைங்களேன். 2:57க்கு போனீங்கன்னா அந்த ட்ரெயின் உங்களுக்கு கிடையாது ஜப்பான். ஆனால் ஸ்ரீலங்காவில் பாருங்க, 2:30 மணி டைம் போட்டிருப்பான், 3:30 மணிக்கு வரும் ட்ரெயின். சரியா? அப்போ எப்படி இருக்குது இந்த டெவலப்? எப்படி வரும்? எங்கள் நாடு எப்படி உருப்பட போகுது? பிள்ளைகள், நான் இன்னும் சொல்ல வரேன்னு சொன்னா, டைமை யாரு சரியாக யூஸ் பண்ணாங்களோ அவர்கள் வின்னர்ஸ், டைமை யாரு வேஸ்ட் பண்றாங்களோ அவங்க லூசர்ஸ். அப்ப டைமை சரியான முறையில் இது பண்ணணும்னு சொல்லி சொன்னா என்ன செய்யுங்கன்னு கேட்டா, டைம் டேபிள் ஒன்று போட்டு நீங்க எங்குங்க. நீங்க விளையாடுறதா இருந்தாலும் இத்தனை மணியிலிருந்து இத்தனை மணி வரைக்கும் விளையாடுவேன், படிக்கிறதா இருந்தாலும் இத்தனை மணியிலிருந்து இத்தனை மணி படிப்பேன், இந்த பாடத்தை இந்த நேரத்தில் படிப்பேன், இந்த பாடத்தை அந்த நேரத்தில் படிப்பேன் என்று சொல்லி இன்னைக்கே போய் ஒரு டைம் டேபிளை கிரியேட் பண்ணுங்க. டைம் டேபிளை கிரியேட் பண்ணி அந்த டைம் டேபிளுக்கு ஏற்ற மாதிரி, டைம் ஷெடியூலுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணுங்க. உங்களோட லைஃப் என்பது மாற்றம் காணும். சரியா? ஜப்பான்ல ஒரு எக்ஸிபிஷன் நடந்துச்சான். உலகத்தில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு எக்ஸிபிஷன் நடக்கும். என்ன எக்ஸிபிஷன் கேட்டா, சில பேர் சும்மா இருப்பாங்க தெரியுமா, ஒரு வேலையும் பார்க்காம சும்மா சோம்பேறிகள் மாதிரி. அப்படி இருக்கக்கூடிய சில ஆட்கள் ஒரு இடத்துல வச்சுட்டு மக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு என்ன செஞ்சுக்கிறாங்களாம்? எக்ஸிபிஷன். ஏன்? சும்மா இருக்கிறதுன்றது அவங்களோட அகராதிலே இல்லை. அப்படி இவன் எப்படிப்பா சும்மா இருக்கேன்? எப்போ பார்த்தாலும் ஒவ்வொரு ஜப்பானியனும் என்ன செஞ்சுட்டேன், ஓடிக்கொண்டு 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 எந்த அளவுக்கு சொன்னா, அந்த பஸ்ஸில் வெஹிக்கிளில் ட்ராவல் பண்ணுற டைம் இருக்குதே, அந்த டைமை தூங்குற டைமாக பயன்படுத்துவாங்களாம். தூக்க டைமை மிச்சம் பிடிக்கிறது. எப்படி ஒர்க் பண்ணுறாங்க பாருங்க. அவங்களோட அந்த டைமை சரியாக, ஒரு நாளைக்கு 24 மணித்தியாலம் இருக்குன்னா அந்த 24 மணித்தியாலத்தை எப்படி பிரயோசனப்படுத்துறதுன்றதை பிளான் பண்ணி பிரயோசனப்படுத்திட்டு இருக்கிறாங்க ஜப்பானியர்கள். அந்த மாதிரி இருக்கணும். அல்லாஹ் எங்களுக்கு என்ன சொல்றான்? தொழுகையை பற்றி அல்லாஹ் சொல்லும் போல தொழுகை என்பது மோமின்களுக்கு நேரம் குறிப்பிடப்பட்ட கடமை. டைமுக்கு என்ன செய்யணும்? அந்த டைமுக்கு அந்தந்த காரியத்தை செய்யணும் என்று சொல்லி தந்த ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு நாங்கள் செய்யாமல் இருக்கிறோம். இதான் வேதம். நெக்ஸ்ட். சரி, இப்போ கடைசியாக ஒரு 2 விஷயத்தை பார்த்துட்டு இந்த நிகழ்ச்சியை நான் முடிக்கலன்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போயும் என்ன செஞ்சுட்டு டைம் போயிடுச்சு. சரி, ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் இதை சொல்லிடுறேன். நிறைய விஷயங்கள் இருக்குது, டைம் போதாது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. பிள்ளைகள், கற்றல் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் எங்களுடைய தவறான ஒரு எண்ணம். இப்போ நீங்கள் எல்லாரும் ஸ்கூலுக்கு போகிறீங்க. இப்போ இன்றைக்கு இப்போ ஸ்கூல் போக போகிறீங்கன்னு வைங்களேன். நீங்கள் என்ன நினச்சி கொண்டு ஸ்கூலுக்கு போவீங்க? ஸ்கூலுக்கு நீங்கள் ஒரு நாள் ஸ்கூலுக்கு போகிறீங்களா இல்லையா? என்ன நினச்சி கொண்டு ஸ்கூலுக்கு போகிறீங்க? யாருக்கு சொல்லலாம்? உங்களோட மனசில் இருக்கிறது சொல்லுங்க. நிறைய பேர் என்னத்துக்கேண்டே இல்லை, இந்த நாளும் எழும்பி போக வேண்டியிருக்கு, அதனால நானும் என்ன செய்கிறேன்,
நானும் போகிறேன். அந்த அந்த இந்த கொழும்பு பகுதியில் வந்து ஒரு பேச்சு வழக்கு இருக்குது. எல்லாரும் என்னது, எல்லாரும் ஹஜ்ஜுக்கு போகிறேன்னு கரப்பாம்பூச்சி இருக்குது, அதுவும் ஹஜ்ஜுக்கு போனான்ற மாதிரி என்னது, எல்லாரும் போகிறாங்க, எல்லாரும் ஸ்கூலுக்கு போகிறாங்க, நாங்களும் போகிறோம். வீட்டில் சும்மா இருக்கலாம், அதனால் என்ன செய்கிறோம், நாங்களும் போகிறோம். அப்படி தானே நடக்குது பிள்ளைகள். அங்கே ஒரு தவறு இருக்குது. என்னன்னு கேட்டால், இன்னமா லாமால் பின்னியான்னு படித்தோமா இல்லையா? ரைட். அப்போ என்னான்னு கேட்டால், நீங்கள் ஸ்கூலுக்கும் போகும் பொழுது நான் இன்றைக்கு படிக்க போகிறேன், இன்றைக்கு படித்து பல விஷயங்களை என் ஞாபகத்தில் நான் பதிவு செய்ய போகிறேன் என்று நல்ல எண்ணத்தோடு ஸ்கூலுக்கு போனீங்கன்னா அன்றைக்கு படிக்கிற பாடங்கள் உங்களுக்கு பதிவாக போகும். ஆனால் என்ன, நேற்று ஒரு திருமண ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இருப்பீங்க, இப்போ மனசில் என்ன இருக்கும், நாளைக்கு ஸ்கூலுக்கு போனால் நேற்று கல்யாண வீட்டில் என்ன நடந்துச்சு, அந்த பிரியாணியில் கோழி வச்சாங்களா வைக்கலையா, வட்லாப்பம் நல்லா இருந்துச்சா நல்லா இருக்கலையா, இது சம்மந்தமாக என்ன செய்யணும், பொண்ணு வந்து என்ன உடுப்பாட்டு இருந்துச்சு, இந்த டிசைனில் இப்படி உடுப்பாட்டு இருந்துச்சு, இதை பற்றி பேசணும், இப்படி மெஹந்தி போட்டிருந்தாங்க, அதில் இப்படி டிசைன் இருந்துச்சு அப்படின்றது என்ன செய்யணும், பேசணுன்றதுக்காக வேண்டி ஸ்கூலுக்கு போகிறது. இல்லை நேற்று நாடகம் பார்த்தது, அந்த நாடகத்தை பற்றி, இல்லை சினிமா பார்த்துட்டு அது சம்மந்தமாக பேசணுன்றதுக்காக வேண்டி ஸ்கூலுக்கு போயிட்டு அதை பேசுறது. இல்லை விளையாடு, என்னது நீங்கள் இப்போ இங்கெல்லாம் பொம்பளை பிள்ளைகள் இருக்கிறீங்க, பொடியமாறன்னு கேட்டால், நேற்று இந்த டீமோட தோத்துட்டோம், இன்றைக்கு ஸ்கூலுக்கு போன இன்டர்வல் டைமுக்கு அவனுக்கு அடிக்கிற அடி பயங்கர அடியாக இருக்கணும் அப்படின்னு அவன் விளையாட்டை பற்றியே என்ன செய்வான், விளையாட்டை பற்றியே யோசிச்சுட்டு போவான். இங்கே யாரும் என்ன செய்யலை, படிக்க போகிறேன், படிக்கிற விஷயத்தில் மனசில் பதிவு செய்ய போகிறேன் அப்படின்னு யாரும் போகலை. அதனால் பிள்ளைகள், நீங்கள் படிக்கிறேன்னு சொல்லக்கூடிய அந்த சிந்தனையோடு போங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்யும், அந்த படிப்பு என்பது இலகுவாக என்ன செய்யும், இலகுவாக அமையும். அந்த ஆரம்பத்தில் ஒரு சகோதரி சொன்னாங்க இல்லையா, எம்பிஷனை அடைகிறதுக்காக வேண்டி படிக்கணும்னு சொல்லி, படித்ததுனால ஏற்படக்கூடிய ஒரு பிரதிபலன் என்னது, எம்பிஷன் அடைகிறது. நீங்கள் நல்ல ஒரு டாக்டராக, இன்ஷா அல்லாஹ் நல்ல ஒரு இன்ஜினியராக, நல்ல ஒரு ப்ரொஃபஷனாக, நல்ல ஒரு லாயராக, ஒரு நல்ல ஒரு நீதிபதியாக, சரியா, இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் என்ன செய்வீங்க, ஒவ்வொரு பிள்ளைகளும் நிச்சயமாக என்ன செய்யலாம், நிச்சயமாக உருவாகலாம். சரியா, நேரம் சரியா 1 மணிக்கே நாங்கள் என்ன செய்யலை, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இன்னும் சில முக்கியமான விஷயங்களை பேசணும்னு வந்தேன், நேரம் போதாது. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு சந்தர்ப்பத்தில் என்ன செய்கிறேன், இன்னொரு சந்தர்ப்பத்தில் நான் சொல்லித்தரேன். நிறைய விஷயங்கள் இருக்குது. ரைட். இப்போ இங்கே நான் உங்களுக்கு சொல்லித்தரப்பட்ட விஷயத்துலையோ அல்லது படிக்கிறதுல உங்களுக்கு என்ன சரி ஒரு சிக்கல், சார் எனக்கு இப்படி படிக்கலாம் இருக்குது, இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு என்ன சரி சிக்கல் இருந்தால், ஒரு கேட்குறதுக்காக வேண்டி ஒரு 5 நிமிஷம் என்ன செய்கிறேன், ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு நான் டைம் தரேன். அப்படி என்ன சரி கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். அப்படி கேள்விகள் ஒன்றும் இல்லை என்று சொன்னால் நான் என்ன செய்கிறேன், நான் வந்து ஒப்படைக்கிறேன் வந்து ஃபிர்தௌஸ் மாலிக். என்ன சார் கேள்விகள் இருக்குதா? கேள்விகள் இருந்தால் எந்த தயக்கமும் இல்லாமல் என்ன செய்யுங்க, எந்த தயக்கமும் இல்லாமல் கேட்டுக்கோங்க. சந்தர்ப்பங்களில் யூஸ் பண்ணுறவங்க தான் வெற்றியாளர்கள்னு ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். உலக பணக்காரனான, நல்லவன் கெட்டவனானது வேற விஷயம். உலக பணக்காரனான பில்கேட்ஸ் கிட்ட ஒரு பொம்பளை என்ன செய்கிற பேட்டி கேட்குறா, உன்னோட சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் என்ன, நீ இவ்வளோ பெரிய கோடீஸ்வரன், இவ்வளோ பெரிய சொத்துக்காரன், இது எப்படி நீ எல்லாத்துலேயும் சக்ஸஸ் அடைஞ்ச என்று கேட்குற நேரத்தில் பில்கேட்ஸ் என்ன செஞ்சால், அப்படியே ஒரு பிளாங்க் செக்கை கொடுத்தான். செக்கை கொடுத்து, இது என் பிளாங்க் செக், எத்தனை கோடி வேணாலும் எவ்வளோ வேணாலும் காசு எழுதிக்கிறது அப்படின்னு கொடுத்துரு. அந்த பொம்பளை, கேள்வி கேட்ட பொம்பளை பார்த்துச்சு, நான் என்ன கேள்வி கேட்டே ஒரு செக்கை கொடுத்து தூக்கி தராரு, சார் நான் இதுக்கு உங்கள்கிட்ட காசு செக்கில் நான் கேட்கல, நீங்கள் ஒரு சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் என்ன, திரும்பியும் செக்கை கொடுக்குறாரு. அவர் சொல்ல, இல்லை சார், நோ சார், எனக்கு இதுதான் வேணும், இதுதான் இந்த கேள்விக்கு பதில் வேணும், அவ்வளோதான். செக்கை எடுத்துட்டார். அவர் என்ன சொன்னாலும் தெரியுமா, ஏன் இந்த சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் என்ன தெரியுமா, நான் சந்தர்ப்பங்களில் யூஸ் பண்ணிக்கொள்ளேன், அதான் என் சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தந்தேன், நீ எவ்வளவு காலம் இந்த ஊடகத்தில் இந்த மீடியாவில் வேலை செஞ்சாலும் கிடைக்காத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ உனக்கு வந்துச்சு. நீ எத்தனை கோடி ரூபா போட்டு ஃபில் பண்ணி எடுத்திருந்தாலும் நீ மிகப்பெரிய கோடீஸ்வரி, ஆனால் நீ அதை மிஸ் பண்ணிட்ட. இதே சந்தர்ப்பத்தில் நான் இருந்தேன்னு சொன்னாக்க நான் அதை யூஸ் பண்ணிப்பேன். அந்த மாதிரி பிள்ளைகள், இது உங்களுக்கான ஒரு சந்தர்ப்பம். எந்த நாளும் நான் வரப்போறதில்லை, எந்த நாளும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நடக்க போறதில்லை. சரியா, இது சம்பந்தமாக என்ன சரி சிக்கல், என்ன சார் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு சார், என்ன செய்யலாம் சொல்லித்தாங்க சார், சொல்லித்தரத்துக்கு நான் தயாராக இருக்கேன். உங்களோட பிரச்சனைக்கு சொல்யூஷன் தரத்துக்கு நான் ரெடியாக இருக்கேன். சொல்லுங்க, எனி கொஸ்டின்ஸ், ஏதாவது கேள்விகள்? No questions.
சொல்லி தந்ததுலேயும் கொஷன்ஸ் இல்லை, பொதுவாக உங்கள்கிட்ட கல்வி ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லை, அப்படிதானே? சரி, ஓகே. அப்போ பிள்ளைகள், அப்போ எல்லாத்துக்கும் சிறந்த கல்வி எதிர்காலத்தை அல்லாஹ் தர வேண்டும் என்று சொல்லியும், அதே நேரத்தில் பிள்ளைகள் உங்களுடைய கல்விக்காக அதே மாதிரி என்ன வகையிலெல்லாம் பாடுபட்டு உங்களில் முன்னேற்றத்துக்கு இது பொதுவாக திஹாரில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த சென்ட்ரல் பிளேஸ், இந்த மஸ்ஜித் மிகப்பெரிய அளவில் என்ன செய்கிறாங்க, பாடுபடுறாங்க. பள்ளியோட டச் ஆகுறீங்க. உங்களுக்கு கற்றல் சம்பந்தமாக நீங்கள் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் அவங்களால முடியுமான சொல்யூஷன்களை என்ன செய்வாங்க, முடியுமான சொல்யூஷன்களை தருவாங்க. ரைட். கல்வி என்றது எல்லா கல்வியும் எங்களுக்கு தேவை. ஸ்கூல் சப்ஜெக்டும் சரி, மார்க்க விஷயங்களையும் கண்டிப்பாக என்ன செய்யணும், மார்க்க விஷயங்களும் பிள்ளைகள் கண்டிப்பாக நீங்கள் படித்தாகணும். ஏன் தெரியுமா? சுருக்கமாக அதை மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன். நான் ஆரம்பத்தில் ஓதின சூரா வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கிறாங்க. எல்லா மனிதர்களும் இல்லை நஷ்டவாளிகள். நஷ்டவாளிகள் என்ன யார்? அவங்க நரகவாதி. சரியா? யார் நஷ்டத்தில் இல்லைன்றது அல்லாஹ் பிறகு சொல்கிறான். இல்லல்லஸீன ஆமனு, யார் ஈமான் கொண்டார்களோ, அல்லாவையும் அல்லாஹ்வுடைய ரசூலை ஈமான் கொள்ள வேண்டிய விஷயங்கள் எல்லாம் படித்து யார் ஈமான் கொண்டாங்களோ, இல்லல்லஸீன ஆமனு வஅமிலு சாலிஹாத்தி, ஈமான் கொண்டுட்டு நான் ஈமான் கொண்டுட்டேன்னு இருக்கலாது, இபாதத் செய்யணும். சாலிஹி வஅமிலு சாலிஹாத்தி, சாலிஹான இபாதத், இஹ்லாஸோடு செய்யக்கூடிய இபாதத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இபாதத்தை எப்படி செய்யணும் என்று சொல்லி தந்தாங்களோ அந்த மாதிரி செய்யக்கூடிய இபாதத். ரசூலுல்லாஹ் எப்படி தொலை சொல்லி சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் எப்படி நோன்பு பிடிக்க சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் எப்படி ஜகாத் கொடுக்க சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் எப்படி ஜிக்ர் செய்ய சொன்னாங்க அப்படின்றது தேடி படித்து அப்படி நாங்கள் செய்யணும். நீங்கள் நினைக்கிறதெல்லாம் ஜிக்ர் இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் தொலைலாது. அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி சொல்லி தந்தாங்கன்னு பார்க்கணும். வாமிலு சாலிஹாத்தி வத்தவாஸு பில் ஹக்கி, சத்தியத்தை ஒருவருக்கொருவர் பிரச்சாரம் செய்யணுன்றான். நீங்கள் ஒரு மார்க்க விஷயத்தை படிச்சுட்டு அடுத்தவங்களுக்கு சொல்லணும். இதுதான் குர்ஆன்ல இப்படி தான் இருக்குது, ஹதீஸில் இப்படி தான் இருக்குது என்றதை நீங்கள் படிக்கணும். எப்படி எங்கள்கிட்ட 5 கடமைகள் இருக்குது, இந்த மார்க்கத்தை படிக்கிறது எங்கள்கிட்ட ஒரு கடமை. அல்லாஹ் கிட்ட போயிட்டு நாளைக்கு சொல்லல, எப்படி அல்லாஹ் கேட்பான் தெரியுமா? தொழுதியா? யால தொழுத. எப்படி தொழுத? ஏன்டா ரசூல் சொல்லி தந்த அடிப்படையில் தொழுதியா? படிச்சியா? அதுக்கு இல்லை, எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் தொழுதேன் யா அல்லாஹ், போ நீ நரகத்துக்கு விட்டுருவான். அல்லாஹ் பாதுகாக்கணும். சரியா? தொழுக, நோன்பு, ஜிக்ர் எதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன மாதிரி இது பண்ணணும். நீங்கள் படித்து அடுத்தவங்களுக்கு மார்க்கத்தை நீங்கள் சொல்லணும். ஏன்னா உங்களோட நண்பர்களாக இருப்பாங்க. நாளைக்கு வந்து சொல்லுவாங்க, யாரெல்லாம் இவனுக்கு தெரிஞ்சு ஆனால் இவனுக்கு தெரிஞ்ச உண்மை எனக்கு சொல்லி தராமல் விட்டுட்டேன் யா அல்லாஹ், அதனால் நான் பாதிக்கப்பட்டோம். நாளைக்கு உங்களோட மேலே கம்ப்ளைண்ட் வரும். அல்லாஹ் கிட்ட பாதுகாக்கணும். வாமிலு சாலிஹாத்தி வத்தவாஸு பில் ஹக்கி வத்தவாஸு பிஸ்ஸப்ர், சத்தியத்தை சொல்கிற நேரம் பிரச்சனைகள் என்பது ஏற்படும். ஏற்படக்கூடிய நேரத்தில் பொறுமையோடு அல்லாஹ் கிட்ட பொறுமையை எதிர்கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் வெற்றியார்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். எனவே அந்த அடிப்படையில் கல்விக்கும் சரி, மார்க்க கல்விக்கும் எல்லா வகையிலையுமே இந்த பள்ளிவாசல் என்பது உங்களுடைய அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல், உங்களுக்கான உரிமைகள் தரப்பட்டிருக்கக்கூடிய பள்ளிவாசல். சரியா? எப்பையும் பள்ளிவாசலோட தொடர்பாகிறீங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக எல்லா வகையிலும் சிறப்பாக அமையறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய சகோதரர்கள் முழு மூச்சாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி எல்லாத்தோடைய எதிர்காலமும் சிறப்பாக அமையணும்னு சொல்லி பிரார்த்தித்தவனாக விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.